இப்போ எந்த ஃபோர்ஸ்னால மட்டும் தான் மூவ் ஆகும்? இந்த m0g னால மட்டும் தான் மூவ் ஆகும். m0g m plus small m into m0. Acceleration என்னது g sin theta. Just now we discussed that. If we solve the problem, so m0 oda value. So note this shortcut formula for using that. m0 is equal to capital M plus small m divided by cot theta minus 1. Capital M plus small m cot theta minus 1. Minus opposite to that acceleration 2g. It is opposing force equal to எவ்வளவு மாஸ் இருக்கு? 2 6 m. Yes, it is 6 into what is the acceleration. Is it clear? அப்ப நான் 2g is equal to 6a. a ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2g divided by 6 cancel பண்ணா g by 3. That's it. இதுதான் acceleration of the body. Yes or no? So this must be no clear. இப்போ क्वेश्चन கேக்குறாங்க, இங்க இருக்க டென்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இங்க T1 T2 கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்படினா we must draw the free body diagram நம்ம வரையணும். Hi guys, welcome to Vettri. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த கிளாஸ்ல நாம ஒன் ஷாட் பார்க்க போறோம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருந்து. So this is very important topic for a NEET exam. So we'll start that session. So நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ங்கிறது ஸோ ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது. ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக்ஸ். ஸோ வி ஆர் டேக்கிங் த ஃபோர்ஸ் அண்ட் வி ஆர் கால்குலேட்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ டைனமிக் கேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல we will discuss a few ஃபோர்ஸை பற்றி படிப்போம். என்னென்ன ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம படிப்போம். இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இங்கே ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சிருக்கேன்னா இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். அதான் என்ன சொல்லலாம்? நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, தட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இது மேலே, அதாவது கீழே இருக்க சர்ஃபேஸ் மேலே ஒரு வெயிட் எக்ஸர்ட் பண்ணும். எந்த டைரக்ஷன் இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். So the gravitational force is always towards the center of earth. Normal force எந்த சர்ஃபேஸ் மேலே எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த சர்ஃபேஸுக்கு என்னவா இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இப்போ நான் இங்கே எடுத்துட்டேன் அப்படின்னா இஃப் ஐ டேக், ஸோ இங்கே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன். நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? திஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். பிகாஸ் இது என்னோட சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ டேக் திஸ் இஸ் மை சர்ஃபேஸ். ஸோ இது என்னோட சர்ஃபேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் என்ன சொன்னோம்? நார்மல் ஃபோர்ஸ். ஸோ எம்ஜி என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் இது மேலே ஒரு எக்ஸர்ட் பண்ணும். வாட் இஸ் வி கேன் சே இட் இஸ் அ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா என் அப்போர்ட் டைரக்ஷன், எம்ஜி எந்த டைரக்ஷன் இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். இஃப் யூ ரைட் த ஃப்ரீ பாடி டயக்ராம் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி நான் சொல்லிடலாம். எஸ் ஆனா இப்போ நான் டென்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த பாடி. அதாவது எதில் இருக்கும் அப்படின்னா ஒயரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது த்ரெட் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த த்ரெட்ல டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கும், ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தட் பாடி. ஸோ இந்த பாடி எடுத்துனா இதுக்கு அவே ஃப்ரம் இருக்கும். அண்ட் வெயிட் அந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா அப்படின்னா we have to write a small point, then we have to draw the force direction, then we can equate this. T upward direction இருக்கு, mg downward direction. T is equal to what? mg நான் சொல்லிக்கலாம். If net force on the system 0. So இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த பாடி m1 எடுத்துட்டேன், it is tension is always away from the body. m2 எடுத்துட்டேன்னா tension is always away from the body. So this must be know clearly. அதே மாதிரி நான் இந்த இடத்துல so if it is inclined planeல ஒரு பாடி இருந்துச்சுன்னா இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா so because mg will act downward direction, this surface இது மேல ஒரு force exert பண்ணும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும் normal force. And mg எப்படி காம்போனன்ட் ரிசால்வ் பண்ணலாம்? இது theta நான் இது we can take it as theta. This is what mg cos theta. இந்த காம்போனன்ட் என்ன சொல்லலாம்? mg sin theta சொல்லலாம். So if I want to resolve this component, this is what is the mg, sorry, resultant force mg இந்த டைரக்ஷன்ல இருக்கும். If I resolve this component, because this is theta, இது என்னவா இருக்கும்? mg cos theta. This is what is it? mg sin theta. Normal force இந்த டைரக்ஷன்ல இருக்கும். So we can say it is a mg cos theta is equal to what is it? Normal force இருக்கும். இப்போ பாடி இன்க்ளைன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா so mg sin theta is responsible for that acceleration of the particle. நான் இங்க எடுத்துட்டேன்னா tension force remains same. So tension எடுத்துட்டேன்னா இங்கேயும் so spring நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, this is what mg will act downward direction, tension force will upward direction. So tension எதுன்னு சொல்லலாம் because it is a spring force க்கு equate பண்ணலாம். ஏன்னா tension force is equal to kx க்கு ஈக்குவலா இருக்கும். So if we equate this force t is equal to mg k, t க்கு பதிலா kx சப்ஸ்டிட்யூட் பண்ணா kx is equal to mg
எனக்கு x வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ mg divided by x நம்ம கால்குலேட் பண்ணலாம். We will get what is the k ஓட வேல்யூ, spring constant ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். So when we started Newton's law of motion, first உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது? Free body diagram, how to draw the free body diagram, then how to equate the force clear-ஆ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். Then only you can able to solve more problem based on this Newton's law of motion. So next எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். Yes, there is inertia. Inertia-ங்கிறது என்ன சொல்லலாம்? It is the inability to change the state of the motion or rest-ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a inertia-னு சொல்லலாம். It is a property of the body. Okay, 3 types of inertia இருக்கு. Inertia for rest, inertia for motion, inertia for direction. Inertia for restங்கிறது என்ன சொல்லலாம்? ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த பாடி மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த பாடி என்னவா இருக்கும்? ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இது inertia for ரெஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், நான் பஸ்ஸில் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கேன். பஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் ரெஸ்ட்லேயே தான் இருக்க பார்க்கும் பாடி. அதனால தான் என்ன ஆகும்? பாடி பின்னாடி போக ஆரம்பிக்கும். இதுவே பஸ்ஸில் போயிட்டே இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சடனாக ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு என்ன ஆகும்? என்னோட பாடி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். பஸ் ஸ்டாப் ஆயிரும், பட் என்னோட பாடி என்ன ஆகும்? ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லலாம்? நான் பின்னாடி போகிறது, ரெஸ்ட்ல இருக்க பாடி பின்னாடி போகுது. இதுதான் என்ன சொல்லலாம்? இனர்ஷியா ஃபார் ரெஸ்ட்னு சொல்லலாம். இதுவே மூவ் ஆகிட்டு இருக்க பாடியில் நான் நின்றுட்டு இருக்கும்போது சடனாக பஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா நான் முன்னாடி போவேன். இதுதான் என்ன சொல்லலாம்? இனர்ஷியா ஃபார் மோஷன் சொல்லலாம். So this must be known clearly. So this is an example. When we shake the branch of mango tree, the mango will fall. அப்படி கீழே வரும். நாம ஆட்டினும் போது என்ன ஆகும்? அந்த டிப் இருக்குல்லையே அது மட்டும் பிரேக் ஆகி என்ன ஆகும்? இது கீழே விழுந்துடும். ஓகே, அதே மாதிரி டஸ்ட். ஸோ நான் உதரும் போது என்ன ஆகும்? அதுல இருந்து பார்ட்டிக்கல், அதாவது ஒரு டஸ்ட் டவல் எடுத்துட்டேன், டஸ்ட் டவல் எடுத்து உதரும் போது என்ன ஆகும்? டஸ்ட் மட்டும் அங்கேயே நின்றுக்கும், டவல் என்ன ஆகும்? கீழே வரும். ஸோ இந்த டஸ்ட் மேல என்ன ஆகும்? இனர்ஷியா ஃபார் ரெஸ்ட் ஆக்ட் ஆகும். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள். ஸோ இதுவே நான் inertia of motion எடுத்துட்டேன் அப்படின்னா it is the inability of the body change its state of uniform motion by itself. ஓகே, அதாவது ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடியை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அந்த பாடி என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயே மூவ் ஆகும். அதுதான் என்ன சொல்லலாம்? we can say it is a inertia for motion. Inertia for directionங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெயிட் ரோட போயிட்டு இருக்கேன், பைக்ல போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ட்ராக், அதாவது ஒரு சர்க்குலர் ட்ராக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேர்னிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? ஐ கேன் சேஃபாக சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது டைரக்ஷன் அதாவது எங்கேயும் மோதாமல் என்ன பண்ணலாம்? சேஃபாக நாம டேர்ன் ஆகலாம். பட் அதே டைரக்ஷன் வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஸோ வி வில் சம் ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹேப்பன். பிகாஸ் இனர்ஷியா ஃபார் டைரக்ஷன் சொல்லும் போது ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே என்ன ஆகும்? ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே த பாடி மூவ் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் என்ன ஆகும்? Change ஆகும். This is very important. It is the inability of the body change its direction of motion by itself. Understand this one. Force கொடுக்காத வரைக்கும் அதோட டைரக்ஷன் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் என்ன சொல்லலாம்? This is what is a inertia for direction நாம சொல்லலாம். Is it clear? So now the example for based on the inertia, நான் இங்க ஒரு மாஸ் எடுத்துட்டேன், 2 வயர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இழுக்கிறேன் அண்ட் ஃபாஸ்டா இழுக்கிறேன். ஒன்ஸ் நீங்க ஃபாஸ்டா இழுக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், ஸ்பீடா இழுத்துட்டீங்க அப்படின்னா the suddenly pulled wire எது கட் ஆகும்? கீழே இருக்க ஒயர் கட் ஆகும். this must be know clearly. this is NEET exam question. ஓகே, நீங்க சடனா இழுக்கும் போது மேல இருக்கிறது கட் ஆகாது, எது கட் ஆகும்? கீழே இருக்கிறது கட் ஆகும். பட் இஃப் யூ புல் ஸ்லோலா புல் பண்ணீங்கன்னு வச்சுக்குவேன், எங்க கட் ஆகும்? இது கட் ஆயிரும், மேல இருக்க பார்ட் கட் ஆயிரும். ஸோ திஸ் must be know clearly. ஃபாஸ்டா இழுக்கும் போது கீழே இருக்க பார்ட் கட் ஆகும், ஸ்லோவா இழுக்கும் போது என்ன ஆகும்? மேல இருக்க பார்ட் கட் ஆகும். திஸ் மஸ்ட் பி நோ. இது நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஓகே, ஃபார் இனர்ஷியா ஐடியா. செகண்ட் டாபிக் என்னது? லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் சொல்லும்போது 3 கான்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அ பர்டிகுலர் பாயிண்ட். லாமிஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க 3 கான்கரண்ட் ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் F1 அண்ட் F2 அண்ட் F3 ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இஃப் த பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்குவலிபிரியம் under the 3 concurrent force, F1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F1 is equal to sin alpha, so opposite angle. So இப்போ நான் இது F1 எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு opposite angle alpha. So F1 divided by sin alpha remains constant. F by the corresponding what is the force divided by the sin of the angle remains constant. அப்போ நான் F1 by sin alpha, F2 by sin beta, then F3 by sin gamma என்னவா இருக்கும்? Remains constant. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் கன்வர்ஷன் யூஸ் ஆகும். இதில் எப்படி கன்வர்ஷன் பாருங்க. sin 90 மைனஸ் தீட்டாங்கிறது என்னவா இருக்கும்? sin 90 மைனஸ் தீட்டா, பிகாஸ் 90 sin என்னவா மாறும்? காஸா மாறும், cos தீட்டா. அண்ட் ஆல்சோ sin 90 பிளஸ் தீட்டா, எஸ் இட் இஸ் cos தீட்டா. sin 180 மைனஸ் தீட்டாங்கிறது என்னவா இருக்கும்? sin தீட்டா.
90 இருக்கும்போது sin cos மாறும், cos sin மாறும். பட் 180 360 இருக்கும்போது sin s sin, cos s cos மாறாது. This must be know. This conversion idea you must be know clearly. Okay, the base பண்ணி we will start the problem. எனக்கு கால்குலேட் பண்ண கால்குலேட் T1 and T2 and T3 கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ we will apply that Lamis theorem apply பண்ணலாம். பிகாஸ் இது என்னோட பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல 3 கான்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, T1, T2 and what is it, T3. ஓகே, இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா T3 மேல, so T3 will act down upward direction, mg will act downward direction, so that என்ன சொல்லலாம், T3 is equal to mg. So if it is an equilibrium, so this is what is a condition for equilibrium. So equilibrium சொல்லும் போது என்னவா இருக்கும், எல்லா ஃபோர்ஸும் net force on the system 0 இருக்கும். That is an idea based on this. Okay, இப்போ T3 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. So this is what is a T1, this is what is a T2, right? This angle 16 கொடுத்துட்டாங்க, adjacent alternative angles are equal. So இது zigzag, இது 60 இது 60, அதே மாதிரி இது 13 சொல்லும் போது இது என்னவா இருக்கும், 30. Now so T1 எனக்கு வேணும்னா, so we can apply that. T1 ங்கிறது என்ன சொல்லலாம், T1 அது opposite angle. So இந்த total angle எடுக்கணும், 90 plus 30 sin 90 plus 30. And T2 ங்கிறது என்ன சொல்லலாம், இது T2, இதுக்கு opposite sin 90 plus what is it, 60, which is equal to T3 ங்கிறது என்ன சொல்லலாம், இது 90. So this is 90. So if I equate this what, T3 sin 90 1 ஆயிரும், T3 நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். So T1 divided by sin 90 plus theta ங்கிறது என்ன சொல்லலாம், cos theta. Cos என்ன இருக்கு, 30 இல்லையா. T3 ஓட வேல்யூ என்னது, mg. So if I equate T1 ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிரும், T1 எடுத்துட்டேன், cos 30 ங்கிறது சொல்லும் போது mg root 3 by 2. So this is what is the T1. T2 ங்கிறது என்ன சொல்லலாம், T2 sin 90 plus 60, sin 90 plus 60 ங்கிறது cos 60. So cos 16 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும், cos 60 is 1 by 2. So T2 என்ன சொல்லலாம், mg cos 16 சொல்லும் போது 1 by 2. So this is what is a m2 divided mg divided by 2. So this is idea you must be know clearly. Can we go to the next one? Yes. So இப்போ next எடுத்துட்டேன்னா, so இங்கே நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, we have to calculate if the system is equilibrium, so we have to calculate T1 and T2 நாம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So இப்போ நான் எடுத்துட்டேன், this is what is it, T3, this is T1, this is T2. So this is what is m. So can we take it as equilibrium இருக்கும்போது T3 is equal to what, mg. So if you know the vector idea, we can solve the problem easy-ஆ நீங்க solve பண்ணலாம். எப்படி solve பண்ணலாம்னு மட்டும் பார்க்கலாம். So இப்போ நான் எடுத்துட்டேன், so this is T2 will act down in this direction, T3 will act downward direction, and also இது என்ன ஆகும், so நான் இது இங்கிருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா இது T1 will act in this direction, right? So இங்க பாருங்க, நான் theta எடுத்துட்டேன். So this is what is a 45 degree. இது என்னவா இருக்கும், 45 டிகிரியா இருக்கும். So எதுக்கும் இன்க்ளைனுக்கும் ஹரிசாண்டலுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 45 டிகிரி. இது 45 டிகிரியா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், this is also 45 degree. So if I draw this one, so இது horizontal, இதை நான் இந்த டைரக்ஷன் எடுத்துட்டேன்னா இது என்னவா இருக்கும், 45 degree. So we can say வெக்டர்ல நான் parallel shift பண்ணா வெக்டர் won't change, right? That is an idea. இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணோம், T3 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. What is the T3 value, mg. இப்போ T2 வேல்யூ, T1 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். So T2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், T2ங்கிறது சொல்லலாம், இது theta, இது opposite side, இது adjacent side. Can we go with tan 45 degree is equal to what, opposite side T3 divided by T2 adjacent side இல்லையா. அப்படினா T2 வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம், so mg divided by tan 45 degree is 1. So what is the T2 ஓட வேல்யூ, mg. That's it. Okay, T2 ஓட வேல்யூ mg. இப்போ எனக்கு T1 வேணும்னு வெச்சுப்பேன். So this is theta, இது opposite side, இது என்ன சொல்லலாம், hypotenuse சொல்லலாமா, sin 45 degree போலாமா. எப்படி கால்குலேட், sin 45 degree is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம், opposite side T3 divided by hypotenuse T1. இப்போ T1 வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், T3 sin 45 degree. sin 45 டிகிரிங்கிறது என்ன சொல்லலாம், √2 ன்னு சொல்லலாமா. ஏன்னா sin 45 1 by √2. So √2 மேல போச்சுன்னா, so √2 into mg. That's it. So this is what is a T1. So once if we know the vector addition, டைரக்டா நாம அப்ளை பண்ணலாம். So next problem ட்ரை பண்ணலாம். Okay, next problem பாருங்க. The calculate n and t நாம கால்குலேட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம்ல. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. n and t நாம கால்குலேட் பண்ணலாம். See here, normal force அப்படினா இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருக்கும், normal force. And tension force இந்த டைரக்ஷன்ல இருக்கும். Tension force, the weight of the object will act downward direction. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும், இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த t யும் கால்குலேட் பண்ணனும். So இதோட வேல்யூ θ எடுத்துட்டேன். So this length up to here, the value is L இது மட்டும் கொடுத்திருக்காங்க. Then what is it, this value is R எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So this value is also R எடுத்துட்டேன். Okay, so அப்ப நான் இது எனக்கு வேணும். So எதுக்குன்னு பார்க்கலாம் one by one.
Okay, we'll start with this. So if I told you that normal force in the direction act ஆகும், mg will act downward direction, so we can use the vector addition. So this is normal force, this is what is mg, இது எந்த direction act ஆகும், it will act in this direction. So இது theta na, இது என்னவா இருக்கும், so we can say this is also theta. இப்போ நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், நார்மல் ஃபோர்ஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணா இதுக்கு இங்க வந்துருமா, கேன் வி கோ வித் tan theta நம்ம போலாமா, பிகாஸ் mg ஓட வேல்யூ கிடைக்கும் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ tan theta நான் எடுத்துட்டேன்னா ஆப்போசிட் இஸ் வாட், நார்மல் ஃபோர்ஸ், ஏன்னா நான் இங்க இருக்க வெக்டரை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் டிவைடட் பை வாட் இஸ் mg, ரைட். இப்போ நார்மல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg tan theta, right? So tan theta ங்கிறது என்ன சொல்லலாம், this is theta, opposite side ங்கிறது என்ன சொல்லலாம், mg, tan theta ங்கிறது opposite side r divided by adjacent side, இந்த சைடு எனக்கு வேணும். So எப்படி அப்ளை பண்ணலாம், we can apply the Pythagoras theorem. So எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது hypotenuse, so இதுக்கு adjacent side எனக்கு வேணும். hypotenuse ங்கிறது என்ன சொல்லலாம், l plus r the whole square is equal to r square plus what is it, இதை நான் x ன்னு எடுத்துட்டேன் x square. இப்போ எனக்கு x வேணுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், l plus r the whole square minus r square whole power 1 by 2. So இதை எடுத்துட்டு நான் எங்க சொல்லலாம், this is what is x ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது you will get the value of normal force எனக்கு கிடைச்சிடும். எஸ் சார், இப்போ டென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சேம் டென்ஷன் சொல்லும்போது இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், we can go with it sin theta நீங்க போயிட்டீங்கன்னா, so sin theta ங்கிறது என்ன சொல்லலாம், இது நான் இது அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இது நார்மல் sin theta எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, what is sin theta is equal opposite side normal sin theta இல்லையா, or else we can say it is a cos theta எடுத்துக்கலாமா, ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் இது என்ன சொல்லலாம், mg நமக்கு தெரியும், adjacent side mg divided by இது என்ன சொல்லலாம், tension. So this is tension force. அப்ப நான் டென்ஷன் வேணுங்கிறது என்ன சொல்லலாம், mg divided by cos theta. So substitute பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், so because adjacent side நமக்கு தெரியும், டைரக்டா இங்க substitute பண்ணா you can calculate the value of tension. Is it clear? So this must be known clearly. Yes. So next one we can go. So next problem பாருங்க, இப்போ என்ன condition is the equilibrium condition. So what we have to calculate, find tension at A and B and C நாம calculate பண்ணலாம், A and B and C ல calculate பண்ணலாம். So இது A and B, then what is the C ல calculate பண்ணணும். Now while using that, so equilibrium condition இருக்கும்போது என்ன சொல்லலாம், so because இதை நான் resolve பண்ணா, இது theta ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், if I resolve this component, I am doing resolve component, இது theta இருந்துச்சுன்னா thetaங்கிறது என்ன, ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் இடையில இருக்க angle. So this is what is a theta, ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் இடையில இருக்க angle theta. So இது என்ன இருக்கும், t cos theta, இது என்ன சொல்லலாம், t sin theta. So அதே மாதிரி இங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, so this is t sin theta, this is what is a t cos theta. So இதுவும் cancel ஆயிரும். So 2t sin theta is equal to, ஏன்னா net upward force equal to downward force இதுக்கு ஈக்குவல் இருக்கும், mg க்கு ஈக்குவலா இருக்கும். எனக்கு டென்ஷன் வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், mg divided by 2 sin theta. So எங்க இருக்கும், இந்த A பாயிண்ட்ல B பாயிண்ட்ல டென்ஷன் சேமா இருக்கும், so that because it is a mass distribution equal இருக்கும், so the tension remains same, t mg. so இங்க என்னவா இருக்கும், upward for resultant value t என்னவா இருக்கும், mg 2 sin theta. theta ஓட வேல்யூ தெரியும்போது you can solve the problem. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, டென்ஷன் cங்கிற பாயிண்ட்ல நாம கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can go with this. இங்க டென்ஷன் இருக்கும்போது இங்க என்ன இருக்கும், we'll get a tension t ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். so in the particular point ல என்னவா இருக்கும், tension it will act in this direction tc, then mg will act downward direction. so same idea, இத நான் எடுத்துட்டேன். yes, vector addition எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், ஹரிசாண்டலுக்கும் இன்க்ளைனுக்கும் இடையில இருக்க angle theta. so இத theta எடுத்துட்டேன்னு வெச்சுக்கல, அப்படியே இத ஷிஃப்ட் பண்ணேன் அப்படினா இந்த வெக்டர் இந்த டைரக்ஷன்ல வந்துரும். சரி, or else mg நான் இப்படி ஷிஃப்ட் பண்றேன் instead of tc, because இத நான் எடுத்துட்டேன். so ஹரிசாண்டலுக்கும் ரிலேஷனுக்கு, ஹரிசாண்டலுக்கும் இந்த t க்கும் இடையில இருக்க ரிலேஷன் தான் theta, angle தான் theta. so இத நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணா இது என்ன இருக்கும், mg by 2 கிடைச்சிரும் இல்லையா. இப்போ எனக்கு என்ன வேணும், tc வேணும் இல்லையா. tc எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியும், adjacent side the tc. அப்ப நான் cos theta எடுக்கலாமா, சரி, tan theta I am taking, tan theta is equal to opposite side mg by 2, this is what is the tc. எனக்கு tc வேணும்னா mg divided by 2 tan theta. so this is what is that, mg ஓட tc ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். this is the idea, it must be know clearly. okay, so if you not understand, just please comment, I will do more problem based on this kind of questions. okay, so next one எடுத்துக்கலாம். next one, third topic, the force and momentum. so force க்கு momentum க்கு என்ன relation, because it is second Newton's law of motion la second law, the net force on the system is equal to
rate of change of momentum. So F net is equal to delta P by delta T. If F is equal to 0 வந்துச்சுனா என்ன சொல்லலாம்? Momentum conservation சொல்லலாம். So உங்களுக்கு momentum conservation ல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா அப்படினா I made a special video. Just go through the channel, then you will find a lot of question based on that momentum conservation, angular momentum conservation. Okay, so இப்போ இத பேஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, so the momentum of the momentum of is given by px is cos omega cos t sin py is equal to sin t. Find out angle between force and p னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. See here, so f ஓட டைரக்ஷன்ல ஏதா என்ன இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும். So that p க்கும் f க்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்னவா இருக்கும்? So if I take this dot product, it is not equal to 0. If I take a cross product எடுத்தா equal to 0 ஆயிரும். இல்லையா? So to calculate the theta, just I am taking either you can go with the dot product or else cross product. Simple way we can go with the dot product. Dot product எடுத்துட்டு வெச்சுக்கலாம். p ங்கிறது என்ன சொல்லலாம்? Cos t I cap sin t j cap. So dp by dt ங்கிறது என்ன பண்ணனும்? So you have to differentiate that. Differentiate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? minus sin omega sin t. ஏனா cos differentiate பண்ணும்போது minus sin t plus sin differentiate பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? Cos t கிடைச்சிரும். So this is I, this is j. Then if you want to calculate f dot b, f dot p எடுத்துட்டீங்க அப்படினா the modulus f modulus p cos theta. Theta வேணும் f dot p divided by modulus p modulus f and modulus p. So இப்போ எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும்? So if we do this the relation, இப்போ நான் எடுத்துட்டேனா dot product எடுத்துட்டேனா வெச்சுப்பேன். So f dot b, so f ங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க? Because it is change in momentum தான் என்ன சொல்லலாம்? Force. So இதுக்கு dot product எடுக்கிறேன். cos t இங்க என்னது? minus sin t. I dot I 1 ஆயிரும். So cos t minus sin t plus sin t cos t. sin t cos t. Right? So இது என்ன ஆயிரும் பாருங்க. இது minus cos t sin t plus sin t cos t என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். f dot b is equal to 0 னா நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இது 0 அப்படினா cos theta is equal to 0 னா theta ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 90 degree, which mean that f momentum எப்படி இருக்கும்? Perpendicular to each other. So this must be know clear. Okay, so this is an idea you must know clearly. Next one is a very important question, liquid jet. So liquid எடுத்துட்டு just liquid pump எடுத்து நான் அடிச்சேன் அப்படினா அது என்ன ஆகும்? liquid flow ஆகும். போய் எதுல படும்? வால்ல பட்டுச்சு அப்படினா what is the change in momentum of the liquid? question கேட்கலாம். Okay, or else what is the force exerted by the liquid on the wall? So question கேட்கலாம். So this must be know. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. So if I started the relation, right, so என்ன சொல்லிட்டேன்? liquid in the directionல இருக்கு. So this is what is the area cross section A ன்னு எடுத்துட்டேன். because இதோட area cross section இதுல இருந்து வர liquidum area cross section. liquid jet strike the wall with a speed. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? change in momentum கால்குலேட் பண்ணலாம். change in momentum ங்கிறது என்ன சொல்லலாம்? see here இந்த directionல போயிட்டு இருக்கு. the mass into what is velocity of the liquid. நான் u எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இது positive x direction எடுத்துட்டேன் அப்படினா so this is what is it? initial momentum என்னவா இருக்கும்? this is what is m into v. பட்டு என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல வந்துச்சுன்னு வெச்சுக்கேன். so opposite directionல minus m into v. பட் என்ன இருக்கு? பட்டு அப்படியே கீழ விழுந்துருச்சுன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். there is no final momentum. so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? net force on the system, final momentum 0. பட்டு அப்படியே கீழ விழுது. okay, and initial momentum ங்கிறது m into u divided by delta t. so m into u divided by delta t. இப்போ m by t delta t நமக்கு வேணும். ஏன்னா in terms of what is the mass ங்கிறது கால்குலேட் பண்ணலாம். instead of density ங்கிறது ஈஸியா இருக்கும். okay, so I'm going to take it as a mass எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? density into volume. volume எப்படி சொல்லலாம்? length into what is the area cross section divided by delta t. so length number of, or else we can say liquid crosses per what is it? ஒரு small length element cross ஆகறதுக்கான டைம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? in terms of speed ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்மால் ஏரியாவை ஸ்மால் லென்த்தை dt டைம்ல கிராஸ் ஆச்சுன்னா லிக்விடோட என்ன தெரிஞ்சலாம்? ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம். ஸோ எல் பை டிங்கிறது என்ன சொல்லலாம்? ஸ்பீடு. வாட் இஸ் ஸ்பீட் இஸ் தட்? இனிஷியலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? மியூங்கிற ஸ்பீட். ஸோ எல் பை டிக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? எஸ் இட் இஸ் யூன்னு சொல்லலாம். ஸோ எம் பை டிக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? டென்சிட்டி இன்டூ யூங்கிறது வெலாசிட்டி, ஏங்கிறது என்ன? ஏரியா கிராஸ் செக்ஷன். இதை எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? rho u square a. So this is very important formula. You must know clearly while solving the problem. Okay, so density u square into area cross section. Density u square into area cross section. So this must be known clearly. Okay, so if a question gets a horizontal jet water coming out of the pipe, area cross section is 20 centimeter square. Area kudutanga. Now hits the vertical wall with a velocity 10 meter per second.
and rebounds with the same speed. பட்டு rebounds ஆயிருக்கு with the same speed. The force exerted by the liquid on the wall னு கேட்டிருக்காங்க. So because நாம ப்ராப்ளம் எடுத்தது இனிஷியல் ப்ராப்ளம் எடுத்தது இதில் ஸோ பட்டு அப்படி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அதனால தான் வெலாசிட்டி பிகம் ஜீரோன்னு எடுத்துட்டோம். பட் இந்த கேஸில் என்ன இருக்கு, ரீபவுன்ஸ் ஆகுது. ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்னவா இருக்கும், வாட் இஸ் இனிஷியல் மொமெண்டம், m into u. ஸோ ஃபைனல் மொமெண்டம் சரி, இது இனிஷியல் மொமெண்டம் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும், மைனஸ் m into u. ஸோ இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் வாலில் ஹிட் ஆகும் வித் வெலாசிட்டி u. ஸோ இங்கே சேம் ஸ்பீடுன்னு சொல்லும் போது என்ன இருக்கும், இதுவும் ஆப்போசிட்ல இருக்கும் u. So we can say it is what is minus m into u minus m into, so v here. So என்ன கிடைச்சிரும், minus 2m v divided by t ன்னு எடுத்துட்டேன். So m by t க்கு பதிலா என்ன சொல்லலாம், so we can represent 2 into area cross section density into v square. So we can apply this one. Okay, 2 into density எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 to the power of 3. Density of water 10 to the power of 3 kg per meter cube. Speed எவ்வளவு கொடுத்திருக்காங்க, speed horizontal speed is 10 meter. So 10, so அதை ஸ்கொயர் பண்ணா 100. And also what, area cross section 20 10 centimeter, 20 into 10 to the power of 4. ஏன்னா 10 centimeter 10 to the power of minus 2 ஸ்கொயர் பண்ணும்போது 10 to the power of minus 4. So what you will get, this is nothing but, so this is 2, this is 2. இங்க பாருங்க என்னென்ன கேன்சல் ஆயிரும் இப்போ. So 2 into first power ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க 20 இல்லையா, 20 எனக்கு எடுத்துரும் 40 10 to the power of 3. then என்ன இருக்கும், plus 2 இங்க என்னது minus 4. ஸோ இப்போ என்ன கிடைச்சிரு பாருங்க, இது கேன்சலா minus 2 இருக்கும், இது வந்து கேன்சலா 1 இருக்கும். So that is nothing but 400. So this is an idea you have to know clearly. Yes or no? This is important problem. This kind of problem will ask. See here, Newton's law of motion பொறுத்தளவுக்கு தெரிஞ்சுக்க, நியூட்டன் momentum and impulseல பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். or else second law, net force on the system is equal to dp by dt, அதுல இருந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். or else various mass கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கே ப்ராப்ளம் வரும். ஸோ ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் இட், புல்லட் பிளேட் ப்ராப்ளம். ஸோ புல்லட் பிளேட் ப்ராப்ளம் அப்படின்னா, நான் புல்லட் எடுத்துட்டேன், கன் எடுத்துட்டு புல்லட்டு, அதாவது நான் மேலே தூக்கி போட்டேன் எதை, பிளேட்டை, நான் அதை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், பிளேட்லேயே ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், பிளேட்டு கண்டினியூஸாக ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், அது கீழே வராமல் அந்த பிளேட் அந்த புல்லட் என்ன பண்ணும், அந்த ஸ்டேபிளாக அந்த பாயிண்ட்லேயே இருக்க வைக்கும் இல்லையா. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, so நான் ஹிட் பண்றேன், கண்டினியூஸ்லா ஹிட் பண்றேன் v. okay, weight of the object will mg downward. and also what is it, இந்த புல்லட் என்ன பண்ணும், நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த mgயும் அப்வர்ட் டைரக்ஷன் ஈக்குவலா இருக்கும்போது பிளேட் என்னவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, if n is number of bullet are fired, then okay, force exerted by the bullet நாம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த புல்லட் பட்டு என்ன ஆகும், சேம் வேகத்தில் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் டிவைடட் பை டெல்டா டி. ஸோ இனிஷியல் மொமெண்டம்ங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ எம் இன்டு வி, ஃபைனல் மொமெண்டம் எம் இன்டு வி. பட் வாட் இஸ் த டைரக்ஷன் இஸ் தட், இனிஷியல் மொமெண்டம் பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துட்டா ஃபைனல் மொமெண்டம் என்ன இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ தட் மைனஸ் எம் இன்டு வி டிவைடட் பை டெல்டா டி, மைனஸ் 2mv டிவைடட் பை வாட், டெல்டா டி. ஸோ இப்போ எஃபோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, mv. இங்க பாருங்க, ஒரு புல்லட்டா இருந்ததுன்னா 2mv டிவைடட் பை டெல்டா டி. n புல்லட் இருக்கு ஏன்னா l புல்லட் கண்டினியூஸா ஹிட் பண்றனால, ஸோ இன்டூ n. இஸ் இட் கிளியர்? ஸோ இது என்ன சொல்லலாம், n பை tங்கிறது என்ன சொல்லலாம், n பை tங்கிறது நம்பர் ஆஃப் புல்லட் ஃபயர் பர் செகண்ட் இல்லையா. திஸ் n பை tங்கிறது என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் புல்லட் ஃபயர் பர் செகண்ட். அதான் மறந்துடாதீங்க, நம்பர் ஆஃப் புல்லட் பர் டைம், ரைட். ஸோ திஸ் இஸ் n எடுத்துட்டேன் அப்படின்னா ஜென்ரல் என்னவா இருக்கும், 2nmv. so this is what is the force exerted by the bullet. okay, so அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், mg க்கு ஈக்குவலா இருக்கும். then we can calculate mass. ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா you can calculate the value. so இந்த மாஸ்ங்கிறது வந்து புல்லட்டோட மாஸ், இந்த மாஸ் என்னங்கிறது பிளேட்டோட மாஸ். so புல்லட்டோட மாஸ் and பிளேட்டோட மாஸ் you have to remember that once it is the equilibrium. okay, the base பண்ணி problem start பண்ணலாம். now so next one idea you have to start based on this. next very important concept is the Newton's law of motion and the second law, which mean that இப்போ மாஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம், நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு இஃப் m இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா ஸோ dp by dt, இது m கான்ஸ்டன்டா எடுத்துட்டேன்னா என்ன கிடைச்சிடும், dv by dt. ஸோ dv by dt ஆக்சலரேஷன் சொல்லலாம் இல்லையா. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு வாட், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதை நம்ம ஷார்ட்கட் வேல அப்ளை பண்ணலாம். த ஃபோர்ஸ் along the direction of acceleration is positive. சைன் கன்வென்ஷன் எடுத்துட்டேன். See here,
இப்போ இந்த பாடி மேல F1 ஆக்ட் ஆயிருக்கு, F2 ஆக்ட் ஆயிருக்கு. ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் இட் வேல்யூ? F1 இஸ் கிரேட்டர் தென் F2. அந்த டைரக்ஷன்ல என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த பாடி ஆக்சலரேட் இந்த டைரக்ஷன் இருக்கு. ஸோ வி கேன் சே F net is equal to mass into acceleration. அப்படின்னா F1ங்கிறது along the direction of acceleration, இது பாசிட்டிவ். So F2ங்கிறது opposite to the acceleration, இது negative. So we can write F1 positive minus F2 is equal to what? M into E. So this must be known clearly. Okay, sign convention very important. Okay, so this is an idea. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, first one is that. So generally we can go connected block problem. So நிறைய பேர் இதில் they're starting what is it? Equation of motion apply பண்ணி தான் ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணுறாங்க. equation of motion apply பண்ணால் it is take more time. ஸோ அதுக்கு பதிலாக ஷார்ட்கட் என்ன சொல்லலாம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு சம்மிங் ஓவர் ஆல் த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். நெட் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லலாம்? எஃப் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அதனால தான் அது மூவ் ஆகும். அண்ட் மைனஸ் எஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் அதனால என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் கம்மியாகும். எக்ஸாம்பிள், நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அந்த டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா என்னோட வேகம், அதாவது நான் புஷ் பண்ணுறதுனால அதிக ஆக்சலரேட் ஆகும். பட் நீங்கள் ஆப்போசிட் ஃபோர்ஸ் புஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? என்னோட ஃபோர்ஸு கம்மியாகும். ஏன்னா ரிசல்டன் தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் எடுத்துட்டேன் 10 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். இது என்ன சொல்லலாம்? 5 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? இது என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். அப்படின்னா 10 நியூட்டன்னால ஆக்சலரேட் இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா 10 minus 5 இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அப்படின்னா இந்த 10ங்கிறது டிரைவிங் ஃபோர்ஸ், இந்த 5ங்கிறது என்ன சொல்லலாம்? அப்போசிங் ஃபோர்ஸ் சொல்லலாம். இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அண்ட் அப்போசிங் ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் தான் நான் சொல்லலாம் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்கும் டிவைடட் பை சம்மிங் ஓவர் ஆல் த மாசஸ். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கேன். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ மஸ்ட் பி ரிமெம்பர் தட். Now, if I take this problem based on this, இது M3, M2, this is M1, this is F act ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கிடையில் இருக்க டென்ஷன் T2, இதுக்குள்ள இருக்க டென்ஷன் T1 எடுத்துட்டேன். இப்போ ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆயிருக்கு. என்ன ஃபோர்ஸ்? டிரைவிங் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கு. என்ன இல்லை? அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லாதனால ஸோ F டிவைடட் பை வாட்? M1 plus M2 plus M3 பிகாஸ் சம்மிங் ஓவர் ஆல் த மாசஸ். ஏன்னா இது என்ன சொல்லலாம்? டிரைவிங் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். இல்லாதனால we can write. இப்போ டென்ஷன் சொல்லும் போது we have to draw the free body diagram. எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லலாம்? ஸோ இப்போ M3 நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். M3 மேலே என்ன ஆகும்? T2 இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அண்ட் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன். ஸோ T2 is equal to M3 into A. ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன், திஸ் இஸ் வே யூ கேன் கால்குலேட் டென்ஷன் கால்குலேட் பண்ணலாம். இதுவே M2ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் M2ன்னு எடுத்துட்டேன். அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் T1 இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த பாடி, T2 இதுக்கு அவே ஃப்ரம் த பாடியாக இருக்கும். ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும். So then we can write T1 minus T2 is equal to what? M2E. So T1 is along the direction of acceleration is positive. T2 is the opposite direction to acceleration is negative. So T1 minus T2 is equal to M2 into A. Is it clear? So or else understand this one. Newton's law apply பண்ணும்போது or free body diagram apply பண்ணும்போது ஆனாலும் சரி, டென்ஷன் அப்ளை பண்ணும்போது சரி, எந்த பாடி மேலே கம்மியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த பாடி சூஸ் பண்ணி ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. Okay, so next one will start. So if a question கேட்டாங்க, so we have to solve. Find the acceleration and tension is string connected block ன்னு கொடுத்திருக்காங்க. So this is what is that? 50 kg, 10 kg, 5 kg. So இங்க F1 என்ன ஆக்ட் ஆயிருக்கு? 100 நியூட்டன் ஆக்ட் ஆயிருக்கு. இங்க 60 நியூட்டன் ஆக்ட் ஆயிருக்கு. So what we have to calculate? First acceleration calculate பண்ணலாம். Then tension calculate பண்ண சொன்னா we can calculate tension also we can calculate T1 and T2. Okay, so இங்க பாருங்க, இதில் 100 நியூட்டன், இது 60 நியூட்டன். எது டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும்? ஸோ திஸ் இஸ் 60 நியூட்டன், 100 நியூட்டன் மேக்ஸிமம். ஸோ த ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ along the direction acceleration is positive, opposite to acceleration என்ன சொல்லலாம்? நெகட்டிவ்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ எழுதுனா 100 minus what? 60 is equal to what? Total mass 5, 10, 15 plus what? 15 எங்கே கிடைச்சிடும்? 30 into A. ஸோ இது என்ன கிடைச்சிடும்? 40 இல்லையா? is equal to 30A. So 0, 0 cancel. Acceleration is equal to 4/3. That's it. So we can calculate acceleration. இப்போ டென்ஷன் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா you have to draw the free body diagram. நீங்கள் வரையணும். டென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So I'll start with this. So இப்போ T2 எனக்கு வேணும்.
T2 எப்படின்னா இங்க பாருங்க 50 kg நான் எடுத்துட்டேன் 50 kg. Okay, tension in the direction act ஆகும் T2, then 60 Newton in the direction act ஆகும், acceleration opposite direction இருக்கும். Okay, this is the idea. Can we write the equation? T2 along the direction of acceleration T2 minus driving opposing force 60 is equal to what? Mass 15 into A. A ஓட value என்னது 4/3. So இது cancel பண்ணா 5. இல்லையா? So T2 ஓட value என்னவா இருக்கும்? T2 is equal to 60 plus 5 into 4, 20. What you will get? 80 Newton. That's it. புரியுதா? So அதே மாதிரி T1 கால்குலேட் பண்ணணும்னா இந்த பாடி எடுத்துட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் 10. ஏன்னா இந்த பாடியில நிறைய ஃபோர்ஸ் இருக்கும், 3 ஃபோர்ஸ் இருக்கும். பட் இது எடுத்துட்டா 1 2 ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ along the direction of acceleration 100 minus what? T1 is equal to mass 5 into acceleration ஓட வேல்யூ என்னது 4/3. Acceleration is 4/3. So இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் 100 minus 20/3 is equal to what? T1, right? So இங்க cross multiply பண்ணா 300 minus 20 divided by 3 ங்கிறது என்ன சொன்னா T1. That's it. இது புரியுதா? This is idea to calculate acceleration and tension. Is it clear? So next one we can move. Next one is that the find out F1 given tension between 1 kg and 3 kg is 4 Newton எடுத்துட்டானா. So we have to calculate acceleration. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? So இங்க பாருங்க T1 இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இது T1 எடுத்துட்டானா 40 Newton கொடுத்துட்டாங்க. இப்போ acceleration calculate பண்ணணும். And also what is the value of F1 நாம calculate பண்ணணும். Understood, right? இது எப்படி calculate பண்ணலாம்? See here நாம செப்பரேட் பண்ண வேண்டியதான். See here free body diagram சொல்லும்போது இது தனியா free body diagram எடுக்கலாம். அரல்ஸ் இதை நாம இப்படி கூட எடுத்துக்கலாம். Okay, if you take this one in the particular point மட்டும் நான் எடுத்துட்டேன்னா because it is all our common acceleration. Very important thing, common acceleration. See here, F net is equal to mass into acceleration ங்கிறது apply பண்றது acceleration constant இருக்கும். So very important thing. If it is acceleration is a variable, it is problem different மாறிடும். Okay, so I am taking the common acceleration. That's why இந்த பாடியை நான் கட் பண்றேன். ஓகேவா? இந்த பாடியை மட்டும் equation of motion calculate பண்றதுக்கு யூஸ் பண்றேன். But different body different acceleration ல இருந்துச்சுன்னா we cannot apply that. So அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. Okay, now I'll take this one. So இங்க பாருங்க இந்த ரெண்டு பாடிக்கும் 30 நியூட்டன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சொல்லிட்டாங்க? இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல என்ன இருக்கு? 40 நியூட்டன் சொல்லிட்டாங்க. This is what is a 40 நியூட்டன். 30 நியூட்டன் பெருசா 40 நியூட்டன் பெருசா? Yes, it is 40 நியூட்டன் acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கு. That's it, simple. Okay, so ஏனா இதுக்கு நீங்க பாருங்க ஏன் டென்ஷன் ஃபோர்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படினா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் away from that என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்படினா ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால மட்டும் தான் இது மூவ் ஆகும். புரிஞ்சுதா? So இது no need to worry about that. It is a constraint force. Equal and opposite force என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். புரிஞ்சுதா? So அதனால தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால மட்டும் தான் மூவ் ஆகும். இது என்ன ஃபோர்ஸ்? இது driving force. இது என்ன சொல்லலாம்? opposing force னு சொல்லலாம். So இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். Along the direction of axis positive, opposite to the acceleration negative. Okay, is equal to what? இந்த ரெண்டு mass. What is the mass is that? 6 3. என்ன ஆயிரும்? 6 3 yes 9 into acceleration. இது என்ன ஆயிரும்? 27 and 9 a ன்னு எடுத்துட்டா a is equal to what? இது கேன்சல் பண்ணா 3 meter per second square. That's it. Okay, yeah. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Yes, ஆனா acceleration தெரிஞ்சிருச்சு. Then we can calculate force. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? So இது total body எடுத்துட்டா ஏன்னா common acceleration இருக்கு. So 6 3 1 என்ன ஆயிரும்? 10. Body 10. இந்த force எந்த டைரக்ஷன்ல இருக்கு? F1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? Acceleration is 3. இது என்ன இருக்கு? 30 நியூட்டன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. So இப்போ நான் F ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். S ஆனா எப்படி சொல்லலாம்? 10 இருக்கு, acceleration in the direction இருக்கு, so that along the direction of acceleration positive, opposite to the acceleration is negative. ஏன்னா accelerationக்கு force direction same directionல இருந்தா positive, acceleration directionல force இருந்தா positive, opposite directionல force இருந்தா negative. So இது என்ன சொல்லலாம்? 10 into A. A ஓட value 3, right? So F1 is equal to என்ன சொல்லலாம்? This is 30 plus what is it? 43 meter per Newton. 43 Newton. So the value is so 43 Newton. Is it clear? So we can go with the next problem. Yes, next one. The find out the force between 5 kg and 10 kg கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதை பாருங்க நார்மல் ஃபோர்ஸ் கருத்துக்கடல கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணிடலாம். பிகாஸ் F2 30, F1 is 60. அப்படின்னா ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா அதிக ஃபோர்ஸ் இங்க இருக்கு. So இது என்ன சொல்லலாம்? டிரைவிங் ஃபோர்ஸ். இது என்ன சொல்லலாம்? opposing force. So 60 minus 30 is equal to total mass 15, 520 plus 10 சொல்லும்போது 30 into A. So இதனை கிடைச்சிரும் 30 is equal to 30A.
So A is equal to என்ன சொல்லலாம் 1 meter per second square. That's it. A ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம் 5 kgக்கும் 10 kgக்கும். So what is it? இது 5 இது 10 எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இதுக்கு இடையில இருக்க நார்மல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். So ஃப்ரீ பாடி டயகிராம் வரையலாம். எப்படினா see here I'm taking that இங்க பாருங்க இந்த பாடி இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸும் இந்த பாடி இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் சேமா இருக்கும். பட் என்ன டைரக்ஷன்ல இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏனா இந்த பாடி இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த 10 kg இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். So I'm going to take n 5 kg எடுக்கிறேன் அதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரையறேன். ஓகே அதாவது இந்த 5 kg மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் அது எக்ஸர்ட் ஆகுற ஃபோர்ஸ் நான் எடுக்க போறேன். சோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சோ 5 kg நான் எடுத்துட்டேன் இந்த F2 இந்த 5 kg மேல எக்ஸர்ட் பண்ணோம் சோ என்னது 30 நியூட்டன் இந்த டைரக்ஷன் இருக்கும் இந்த டைரக்ஷன். அதே மாதிரி இந்த 10 kg இந்த பாடி மேல ஒரு எக்ஸர்ட் பண்ணோம். see here எந்த பாடி எடுக்கறனோ அந்த பாடி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் எடுக்கணும். ஓகே அப்படினா நான் புஷ் பண்ணும்போது 30 நியூட்டன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த 10 kg இது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது என்ன ஃபோர்ஸ் சோ இது எவ்வளவு கொடுத்திருக்கோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும். சோ ஐ அம் டேக்கிங் திஸ் இஸ் வாட் ஐ n1 ரெப்ரசன்ட் பண்ணால n1. ஆக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ இப்போ n1 என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாசிட்டிவா நெகட்டிவ். எஸ் பாசிட்டிவ் ஏனா along the direction of acceleration. இது என்னவா இருக்கும் 30 ஆப்போசிட் which is equal to எந்த மாஸ் யூஸ் பண்றோம் 5 into acceleration-ங்கிறது 1. அப்ப என்ன சொல்லலாம் n1 is equal to இந்த சைடு என்ன 30 plus 5 என்ன சொல்லலாம் 35 நியூட்டன். இது புரிஞ்சுதா? so this is must be no clear. even இப்ப n2 கால்குலேட் பண்றேன்னு வெச்சுக்கோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் so இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் n2 சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இது மேல இந்த 10 kg மேல 15 kg எக்ஸர்ட் பண்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். So இப்போ நாம இதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சா என்ன இருக்கும் so this is what is 60 நியூட்டன் இந்த பாடி இது மேல எக்ஸர்ட் பண்ணும் n2 இந்த டைரக்ஷன்ல இருக்கும் acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ரைட். சோ இப்போ நான் எடுத்துட்டேனா என்ன கிடைச்சிரும் 60 ஃப்ரீ பாடி டயகிராம் 60 minus n2 is equal to பாடியோட மாஸ் என்னது பாடியோட மாஸ் 15 இல்லையா 15 into acceleration is 1. so இந்த சைடு வந்துச்சுனா 60 minus 15 is equal to what n2. So this is an idea what you will get so 45 Newton. Is it clear? Right? This is very important thing you must be remember that. Yes or no? So this is idea how to know. Okay, can we go to the next one? Yes. Yes, it is a vertical motion. Vertical motion la body oda nama calculate panna porom. Ipo vertical motion eduthiten vechuken. So calculate acceleration tension. See here ipo vertical motion la na thookren enna agum weight equal weight ah irundhuchu vechuken na thookren 10 Newton na 10 நியூட்டன் கீழ ஆக்ட் ஆச்சுனா என்ன ஆகாது பாடி மூவ் ஆகாது அப்படியே ஸ்டேபிளா ஈக்குவலிபிரியம். இப்போ பாடியோட weight 10 நியூட்டன்னா சோ நான் தூக்குறது 20 நியூட்டன் அப்ளை பண்ணி தூக்குறேன் என்ன ஆகும் மேல மூவ் ஆகும் இல்லையா. சோ இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படினா இட் இஸ் a 400 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த டோட்டல் பாடியோட weight என்னது 15 plus 5 20. சோ என்ன ஆகும் கீழ 20 into g ஆக்ட் ஆகும் g ஓட வேல்யூ 10. சோ இது என்ன சொல்லலாம் 200 இல்லையா 200 நியூட்டன் கீழ ஆக்ட் ஆயிருக்கு. சோ இங்க பாருங்க இதுவும் 200 இதுவும் 200 னா பாடி மூவ் ஆகாது இட் இஸ் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். பட் இந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால ஆக்ஸலரேட் ஆகும். சோ we can calculate எப்படி சொல்லலாம் along the direction of acceleration f is positive 400 minus 200 இதுதான் driving force. இது என்ன சொல்லலாம் opposing force equal to total mass என்னது 20 into a. சோ என்ன கிடைச்சோம் 400 minus 200 is 200 is equal to 20 a. so இது cancel பண்ணா 10 a. acceleration is equal to 10 meter per second square. That's it. இப்போ tension calculate பண்ணலாமா we can draw the free body diagram. so நீங்க எந்த மாஸ் எடுத்துக்கலாம் இந்த கூட மாஸ் எடுத்துக்கலாம். so if you take 5 kg எடுத்துட்டா 5 kg மேல so 5 kg 400 மேல ஆக்ட் ஆகும். tension எந்த டைரக்ஷன் ஆகும் கீழ ஆக்ட் ஆகும். acceleration எந்த டைரக்ஷன்ல இருக்கும் upper direction இருக்கும் free body diagram. so இப்போ நான் எடுத்துட்டேனா so we can start 400 minus t and also one more thing is it weight act ஆகும் இந்த பாடி மேல இல்லையா வெயிட்ங்கிறது என்னது 5g will act downward direction. அத மைண்ட்ல விட்டுறாதீங்க ஏனா டென்ஷன் ஆக்ட் ஆகும் வெயிட் ஆக்ட் ஆகும் ஏனா இதுக்கு மேல தான் ஃப்ரீ பாடி டயகிராம் மறந்திருக்கும். so 400 yes minus 50 ஏனா g இந்த டைரக்ஷன்ல இருக்கு டென்ஷனும் கீழ இருக்கு is equal to what t is equal to what mass ஓட வேல்யூ 5 into a ஓட வேல்யூ என்னது 10 50 ஆயிடுமா. சோ இப்போ நான் என்ன பண்றேன் இது இந்த சைடு நான் கொண்டு போறேன் t தான் வேணும் t is equal to இது இந்த சைடு வந்துச்சுனா 400
minus 50 இந்த சைடு வந்துட்டாலும் minus 50 minus 50 minus 50 100 400 minus 100 yes that's it 300 அவ்வளவுதான் that's it Newton is it clear if you have any doubt you can post a comment next one is that calculate so force if the system goes upward direction constant velocity in கொடுத்துட்டாங்க இல்லையா constant velocity னா acceleration என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும் அத மைண்ட்ல வச்சு okay so what is the tension நீங்க கால்குலேட் பண்ணணும் so because constant force நான் அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா so இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும் force ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும் is constant velocity இருக்கு acceleration becomes 0 அப்ப நான் மேல இருக்க ஃபோர்ஸும் கீழ இருக்க ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் கீழ இருக்க ஃபோர்ஸ் ஓட வேல்யூ என்னது 1 + 2 3 + 7 10 அப்ப என்னவா இருக்கும் 10 into g இருக்குமா which means 100 அப்ப நான் கீழ இருக்குறது 100 ஆ இருந்தா மேல என்னவா இருக்கும் 100 ஆ தான் இருக்கும் ஏனா it is equilibrium ரைட் இப்போ டென்ஷன் ஓடது கேக்குறாங்க இப்ப கால்குலேட் பண்ணலாம் சோ இந்த இடத்துல என்னவா இருக்கும் சோ ஃப்ரீ பாடி டயகிராம் டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க சோ this is T2 ஏனா இந்த பாடிக்கு away fromல இருக்கும் this is what is it 7g will act downward direction T2 ஓட வேல்யூ என்ன இருக்கும் 70g yes or 7g not 70 it is 7g இப்ப மேல இருக்குறத நம்ம போறோம் இதோட வேல்யூ தெரிஞ்சு 2 இங்க பாருங்க so இந்த t the 2 kg மேல t1 upward t2 என்னவா இருக்கும் downward ஆ இருக்கும் so then you can calculate the value of tension t1 னு calculate பண்ணிரலாம் so this must be known clearly yes sir and also weight in the direction act on will act downward direction 2g g right so அப்ப நான் t1 ங்கிறது என்ன சொல்லலாம் t1 is equal to t2 ங்கிறது 7g plus what is 2g so என்ன கிடைச்சிரும் 99g we can say it is a 90 newton so இது மேல 90 newton act ஆகும் இங்க என்ன இருக்கும் 70 newton act ஆகும் இது புரிஞ்சுதா so this must be known clearly okay so next one we can go yes it is an inclined plane motion this is very important topic so இப்ப என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க due to that inclination so என்ன கொடுத்துட்டாங்க due to the inclination so a இந்த டைரக்ஷன்ல இருக்கு சரி இது m இது m so both are same as இப்போ இது m both angles are equal ஆ இருந்துச்சுனா பாடி ஈக்குலிபிரியம் இருக்கும் பட் டிஃபரண்ட் ஆங்கிளா இருக்கனால எந்த சைடு ஆங்கிள் அதிகமோ அந்த சைடு என்ன ஆகும் பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆகும் சோ இப்போ நான் இந்த ஆங்கிள் அதிகமா இருக்கனால ஸ்லோப் என்ன ஆகும் இந்த சைடுல ஆக்சலரேட் ஆகும் சோ இப்போ நான் ரிசால்வ் பண்ணேனா எனக்கு கிடைச்சிரும் so this is g sin theta இல்லையா so thetaங்கிறது 45 டிகிரி இங்க என்ன ஆகும் இங்கே வெயிட் g sin theta கீழ தான் ஆக்ட் ஆகும் பட் இந்த ஆப்ஜெக்ட் கீழ ஆக்சலரேட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்சலரேட் ஆகும் because our weight அதிகமா இருக்கனால so g sin 37 ரைட் அப்ப நான் இங்க பாருங்க இது என்ன சொல்லலாம் along the direction ஆ இருக்கனால இது என்னது என்ன force is that it is a driving force இது என்ன சொல்லலாம் opposing force opposite to the acceleration மத்த force எல்லாம் ஆக்ட் ஆகாது டென்ஷன் எடுத்துக்கலாம் நீங்க கேட்கலாம் டென்ஷன் என்ன சார் ஆகும் இந்த டென்ஷன் என்ன கேன்சல் ஆயிடும் no need to worry about that so அப்ப என்ன சொல்லலாம் இதுக்கு இது ஈக்குவேட் பண்ணலாமா so along the direction g sin எவ்வளவு 53 டிகிரி 53 minus g sin என்ன சொல்லலாம் 37 degree is equal to what acceleration இல்லையா so this must be known clearly even we can go with this mass நாம எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம் so இதோட mass எடுத்துட்டா mg force value தான் எடுத்துறேன் mg sin 53 degree minus mg sin 37 degree இது net force on the system summing over all the masses 2m into a சரினா ஏன்னா summing over all the masses so இப்போ mg வெளிய எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க if I take mg sin 53 அப்படினா என்ன சொல்லலாம் this is 53 அப்படினா 345 sin 53 na 4/5 minus opposite divided by hypotenuse sin 37 ங்கிறது என்ன சொல்லலாம் so 345 so 3/5 3/5 is equal to 2m into a m cancel right so இங்க என்ன கிடைச்சிரும் பாருங்க so if we take this is what g by 5 எடுத்துட்டேன்னா 4 minus 1 1 so it is equal to what 2a a ஓட வேல்யூ என்ன இருக்கும் g divided by 5 into 2 so what you will get this is 1 meter per second so this is what is acceleration இது புரிஞ்சுதா so this must be known clearly so net force equal to summing over all the masses okay so next one problem போலாம் yes so this is fully problem இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் இல்ல சார் so இங்க பாருங்க இது 2 kg இங்க என்ன இருக்கும் டோட்டல் weight என்ன ஆகும் இந்த இடத்துல 4 kg ஆக்ட் ஆகும் அப்படினா 2 + 2 4 அப்படினா எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகும் இது டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகும் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகும் அப்படினா இந்த ரெண்டோட ஃபோர்ஸ் டவுன்வர்ட் இருக்கும் அதுதான் என்ன ஃபோர்ஸ் இட் இஸ் a driving force னு சொல்லலாம்
இதோட ஃபோர்ஸ் என்ன இருக்கும் 2g கீழே ஆக்ட் ஆகும் இந்த ரெண்டோடது 4g கீழே ஆக்ட் ஆகும் இல்லையா g பிளஸ் சரி 2g என்ன இருக்கும் 4g கீழே ஆக்ட் ஆகும் இது என்ன ஃபோர்ஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் இது என்ன சொல்லலாம் opposing force னு சொல்லலாம் ரைட் so driving force along the direction of acceleration இருக்கனால driving force 4g minus opposite to that acceleration 2g it is opposing force equal to எவ்வளவு மாஸ் இருக்கு 2 m yes it is 6 into what is the acceleration is it clear அப்ப நான் 2g is equal to 6a a ஓட வேல்யூ என்ன இருக்கும் 2g divided by 6 cancel பண்ணா g by 3 that's it இதுதான் acceleration of the body yes or no so this must be known clearly இப்ப क्वेश्चन கேக்குறாங்க இங்க இருக்க டென்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க இங்க t1 t2 கால்குலேட் பண்ண சொல்றாங்க எப்படினா we must draw the free body diagram நம்ம வரையணும் இப்போ இதுக்கு இடையில இருக்குன்னு சொல்லும்போது இந்த பாடியை நான் ஃப்ரீ பாடினா எடுத்துட்டேன் இதை நான் ஃப்ரீ பாடினா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இது 2 kg இது மேல என்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் the weight will act out downward direction 2g act ஆகும் so free body சேரும்போது இது நான் தனித்தனியா தான் எடுக்கணும் ரெண்டையும் சேர்த்து கூடாது புரியுதா so இங்க நான் எடுத்துட்டேன் t1 upward direction acceleration is act downward direction right so என்ன வரும் along the direction 2g minus tension is equal to 2 mass into acceleration என்னது g by 3 so இது இந்த சைடு கொண்டு வந்துச்சுனா 2g வெளிய எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க 1 minus 1 by 3 is equal to t1 என்ன கிடைக்கும் 2g இது என்ன சொல்லலாம் 2 divided by 3 so is equal to t1 so t1 ங்கிறது 4g divided by 3 that's இது புரிஞ்சுதா இப்போ t1 ல கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க எது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கோ அந்த அதை எடுக்கணும் சோ இந்த பாடி எடுத்துக்கலாமா இப்போ எடுத்துட்டேன் so t2 எந்த டைரக்ஷன்ல இருக்கும் t2 act downward upward direction acceleration is also upward direction mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும் 2g will act downward direction அப்ப t2 is equal to 2g is equal to mass 2 into acceleration ஓட வேல்யூ என்னது g by 3 so இது இந்த சைடு வந்துச்சுனா t2 is equal to what so 2g வெளிய எடுத்துட்டா 1 plus 1 by 3 என்ன கிடைச்சிரும் so இதல மிஸ் பண்ணிட்டோமா yes it is a 2 by 3 is 4 correct தான் so இது என்ன கிடைச்சிரும் 2g 4 by 3 என்ன கிடைச்சிரும் 8g by 3 this is what is it yes or no so இப்போ நான் இந்த புள்ளி மேல ஆக்ட் ஆகற ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னேன்னு வெச்சுக்கோங்க so இது t2 இது என்னவா இருக்கும் t2 இத t ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க so upward force equal to downward force ஏனா ஈக்குலிபிரியம் அது தகடகடன்னு ஆடாது so that t upward direction t2 and t2 both are downward direction t is equal to 2 times t2 so இது கூட நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணனும் 16 g by 3 that's it okay இங்க இந்த புள்ளில ஆக்ட் அதாவது இந்த ரோப்ல ஆக்ட் ஆகற டென்ஷன் 16g by 3 so this must be known clearly ஏனாங்க பாருங்க எல்லாத்தோட இங்க தான் டென்ஷன் அதிகமா இருக்கு ஏனா புள்ளியோட weight இந்த ரெண்டு மாஸோட மூணு மாஸோட weight எங்க அதிகமா இருக்கும் அந்த டாப் பாயிண்ட்ல தான் அதிகமா இருக்கும் that's why tension is more at the top point okay now next one if we started that இது very very important question you must know clearly இப்ப question கொடுத்துட்டாங்க find the acceleration of this two எது அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம் so first bodyயோட acceleration calculate பண்ணலாம் so இங்க நான் t எடுத்துட்டேன் understand this so this is force அப்படினா அந்த டென்ஷன் என்னதா இருக்கும் 2 mg தான் ஆக்ட் ஆகும் இல்லையா 2 mg சேம் டென்ஷன் தான் இங்க இருக்கும் இல்லையா so இது acceleration upward இருக்கும் weight எந்த டைரக்ஷன்ல இருக்கும் mg downward இருக்கும் so we can write the equation right so இப்போ நாங்க பாருங்க first equation t ஏனா along the இது driving force இது opposing force minus mg is equal to what mass என்னது m into a right so இப்போ tension ஓட வேல்யூ என்ன சொல்றோம் 2 mg இல்லையா tension ஓட வேல்யூ because force 2 mg னா tension என்னவா இருக்கும் 2 mg so 2 mg minus mg is equal to ma this is first problem mg is equal to ma so mm cancel a is equal to g so first order என்னவா இருக்கும் a is equal to g ஆ இருக்கும் இப்போ செகண்ட் ஆர்டர் எடுக்கிறேன் செகண்ட் ஆர்டர்ங்க பாருங்க இங்க weight 2m இங்க m ஆக்ட் ஆகுது so ஆல்ரெடி பாத்துறோம் இல்லையா so இதோட weight எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் 2mg downward direction இருக்கும் இது என்னது இதோட weight mg downward direction இருக்கும் due to this weight acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஏனா இங்க தான் அதிகமா இருக்கு இது என்னவா இருக்கும் கம்மியா இருக்கு இதோட என்ன ஆகும் இது கீழ வரும்போது இது என்ன ஆகும் மேல போகும் acceleration upward so along the direction of acceleration என்ன force இது driving force so opposite to the acceleration opposing force so இப்போ செகண்ட் பாடியோட சொல்லுங்க பார்க்கலாம் the acceleration is equal to இல்லையா acceleration சொல்லும்போது along the direction opposite இல்லையா mg 2mg minus opposing force ஓடது mg divided by net massங்கிறது 2m m என்ன கிடைச்சிரும் 3m கிடைச்சிரும் so a is equal to what
இங்கே mg divided by 3m என்ன கேன்சல் ஆயிடும் mm கேன்சல் g by 3 இது புரிஞ்சுதா செகண்ட் கேஸ் ஓடது ஓகே இப்போ தேர்ட் கேஸ் ஓடது பாருங்க ஸோ தேர்ட் கேஸ் ஓடது நான் என்ன கொடுத்துருக்கேன் f2 is equal to mg நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே இருக்கிறேன் இதோட வெயிட் என்ன ஆகும் கீழே ஆக்ட் ஆகும் ஸோ அப்படின்னா mg plus mg total weight என்ன டைரக்ஷன் இருக்கும் downward direction what is value total force downward direction mg புரிஞ்சுதா இங்க என்ன இருக்கு m மட்டும் தான் இருக்கு ஸோ இதனால வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் mg கீழே ஆக்ட் ஆகும் இதனால என்ன இருக்கும் டோட்டல் நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் வெயிட் 2mg கீழே ஆக்ட் ஆகும் ரைட் ஸோ now we can start the problem ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஸோ we'll start with this இதை எப்படி எடுத்துட்டேன் now ஸோ தேர்ட் கொஸ்டின் இப்போ இந்த வெயிட் அதிகமாக இருக்கனால ஆக்சலரேஷன் டவுன்வர்டாக இருக்கும் இந்த வெயிட் கம்மியாக இருக்கனால ஆக்சலரேஷன் அப்வர்ட் இருக்கும் ஏன்னா இதோட வெயிட் அதிகம் கீழே எடுக்கும் இதோட வெயிட் கம்மி மேலே போகும் ஸோ இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் டிரைவிங் ஃபோர்ஸ் எதனால் 2mg வந்துச்சு தெரிஞ்சா ஏன்னா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வெயிட் அதனால நான் கொடுத்த ஃபோர்ஸ் mg வெயிட்னால mg ஸோ 2mg அப்போ நெட் ஃபோர்ஸுங்கிறது எப்படி சொல்லலாம் ஸோ 2mg along the direction of acceleration this is what mg divided by summing over all the masses 2m is it clear m plus m 2m so அந்த இடத்துல ஃபோர்ஸ் எடுக்க கூடாது summing over all the mass தான் ஓகே நீங்க ஃபோர்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சரி மாஸ் மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்ப நான் இது m இது m 2m is equal to what acceleration so இங்க கிடைச்சிரும் mg divided by 2m so cancel ஆச்சு அப்ப நான் என்ன சொல்லலாம் g by 2 so இப்போ எது acceleration அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ் அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் அதிகமா இருக்கும் தென் செகண்ட் கேஸ் எல்லாத்தோட கம்மியா இருக்கும் ஸோ a2ங்கிறது கம்மி ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் a1 is greater than a3 is greater than a2 so this is what is the option okay yes next one we can go find out the tension at a point p கேட்டிருக்காங்க so this very important இதுவும் very important question find out tension at p can you try to solve the problem based on this okay question என்ன அப்படினா find out tension at point p னு கேட்டிருக்காங்க right so this is body 5 kg இது 5 kg 120 newton apply பண்ணிருக்கேன் இங்க இருக்க threadக்கு என்ன இருக்கு mass இருக்கு mass of that what 2 kg so இது length என்ன அப்படினா இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க so this pointல கேட்டிருக்காங்க so we am going to calculate this pointல கேட்டிருக்காங்க so we have to calculate so இங்க பாருங்க இந்த த்ரெட்க்கு மாஸ் சேமா இருக்குன்னா டென்ஷன் என்னவா இருக்கும் டிஃபரண்ட் பாயிண்ட்ல வேரி ஆகும் இஃப் இட் இஸ் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எடுத்துட்டா டென்ஷன் இஸ் சேம் அட் ஆல் த பாயிண்ட் மாஸ் ஸ்ட்ரிங் எடுக்கும்போது டென்ஷன் என்ன ஆகும் டிஃபரண்ட் பாயிண்ட்ல டிஃபரண்ட் டென்ஷன் இருக்கும் ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லீனியர் மாஸ் டென்சிட்டி எப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு லீனியர் மாஸ் டென்சிட்டி மாஸ் பர் லென்த் எடுத்துட்டேன் ஓகேவா அப்படின்னா அங்க பாருங்க இந்த ஒரு பர்டிகுலர் லென்த்ல எல்லோட வேல்யூ அதிகமாக மாஸோட வேல்யூ அதிகமாகும் ஸோ அப்போ நான் இந்த லென்த்தில் டிஎக்ஸுங்கிற பாயிண்ட்ல எவ்வளவு மாஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாசம் நான் ஸ்மால் எம் எடுத்துட்டேன்னா ஸ்மால் எம் ஓகே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் லாம்டா இன்டூ வாட் இஸ் ஸ்மால் லென்த் என்ன எடுத்துட்டேன் ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் இட் இஸ் அ டிஎல்னு எடுத்துட்டேன் ஆர்எல்சி எல்னு கூட எடுத்துக்கலாம் ஸ்மால் எல் ஓகே ஸோ ஏன்னா லென்த் அதிகமாகும் போது அதிகமாகும் இது ஸ்மால் எல் எடுத்துட்டேன் அப்போ என்ன சொல்லலாம் ஸோ ஸ்மால் மாஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ ஸ்மால் எல் லாம்டாவோட வேல்யூ என்ன சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ கேபிட்டல் மாஸ் டிவைடட் பை எல் இன்டூ எல் ஓகே இப்போ பாருங்க இப்போ இந்த அதுல என்ன மாஸ் இருக்கும் அப்படின்னு எடுக்க போறோம் இது அப்படியே செப்பரேட்டா பிரிச்சுட்டேன் எப்படி பிரிக்கிறேன்னா லிசன் கேர்ஃபுல்லி ஸோ இது 5 kg ஓகே இந்த மாஸ் ஒரு எடுத்துட்டேன் ஸோ திஸ் இஸ் பார்ட் அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டென்ஷன் சேம்னு எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்துட்டேன் இட்ஸ் லைக் அ த்ரெட் மாதிரி எடுத்துட்டேன் ஸோ இந்த பார்ட் தென் இது ஸோ இந்த பார்ட்டு இது கூட ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இந்த பார்ட்டை இது கூட ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ நவ் வி ஹேவ் டு கால்குலேட் இந்த இடத்துல டென்ஷன் கால்குலேட் பண்ணணும் இதுதான் ஏன்னா இந்த இடத்துல டென்ஷன் எல்லாத்துக்கும் சேமா இருக்கும்போது இங்கே டென்ஷன் இருக்கும் சேமா இருக்கும் ஓகே செப்பரேட் பண்ணிட்டேன் பிரிச்சுட்டேன் தென் we can solve the problem இப்போ பாருங்க இப்போ இதுல எவ்வளவு மாஸ் இருக்கு எவ்வளவு லென்த் இருக்கு ஏன்னா லென்த்தை பொறுத்து மாஸ் வேரி ஆகும் என்னது 25 சென்டிமீட்டர் இதுல எவ்வளவு இருக்கும் 75 சென்டிமீட்டர் இருக்கும் லென்த்தை பொறுத்து மாஸ் வேரி ஆகும் இப்போ இதோட மாஸ் என்னது 5 kg இதோட மாஸ் எனக்கு தெரியாது நான் கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் m is equal to இதோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் கேபிட்டல் M என்னது 2 kg divided by total length என்னது 100 அப்படினா சென்டிமீட்டர்னா எடுத்துட்டா மீட்டர்னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க 1 மீட்டர் ரைட் இன்டு லென்த் எவ்வளவு 25 சென்டிமீட்டர் இல்லையா 25 சென்டிமீட்டர் என்னது 50 சென்டிமீட்டர் ரைட் மீட்டர்னா இது 1 மீட்டர்
இது சென்டிமீட்டர். அப்போ என்ன சொல்லலாம் 0.5 நான் என்ன சொல்லலாம். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? யூ வில் கெட் மாஸ் கேஜி, ரைட்? ஏன்னா இது கேஜி, இது சென்டிமீட்டர் சொல்லும்போது 10 to the power of 550 into 10 to the power of -2. இது எடுக்கும்போது 0.5. இதோட மாஸ் என்னது? 0.5, ரைட்? இப்போ பாருங்க ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு 120, ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கேன் வி ரைட் தட்? அப்படின்னா இது ஃபுல்லாவே ஒரு மாஸை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாவே ஒரு மாஸை நான் கன்சிடர் பண்ணிட்டுன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் 120 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த மாஸ் 5 + 0.5 என்ன கிடைச்சு? 5.5. ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த பாடி எடுத்துட்டா அவே ஃப்ரம் தட். ஸோ அந்த டென்ஷன் தான் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாஸ் 5.5, டென்ஷன் அவே ஃப்ரம் இருக்கு, the force 120 இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? ஸோ இப்போ என்ன எடுக்கலாம்? 120 - t is equal to மாஸ். மாஸோட வேல்யூ இந்த மாஸ் எடுது 5, இது இதோடது 0.5னா 5.5 into a. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? தெரியல. ஸோ திஸ் இஸ் a. இப்போ ஆக்சலரேஷன் தெரிஞ்சா we can calculate that. ஸோ அப்போ நான் அங்கே பாருங்க டோட்டல் காமன் ஆக்சலரேஷனாக இருக்கும்போது நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 5 + 5 இது 2 எடுத்துனா 12 நியூட்டன் இல்லையா? ஸோ 120 நியூட்டன் அப்ளை பண்ணுறதுனால மூவ் ஆகுது. there is no dragging force, opposing force. 120 is equal to summing over all the mass 12 into what is a. கேன்சல் பண்ணா a ஓட வேல்யூ எனக்கும் 10. ஸோ நான் இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். 120 மைனஸ் இது இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5.5 into 10 is equal to t. So 5.55. 120 minus 55 is equal to t. That's it. Yes or no? So 120 minus 50, 120 minus 50, 70 இல்லையா? So 55 சொல்லும்போது 65 Newton. So what is the answer is that? So tension இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 65 Newton. புரியுதா? So this must be no clear. Yes or no? Same kind of problem will start. Yes. So இப்போ பாருங்க fifth topic, lifting the problem. So lift problem na பாரு. So நான் liftல நின்று இருக்கேன். Have you observed that? liftல நின்று இருக்கும்போது அப்படியே மேலே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி குடலை புரட்டி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ சேம் ஐடியா தான். இப்போ மேலே போகும்போது என்னோட வெயிட் என்ன ஆகும், லிஃப்ட்ல மேலே இருந்து கீழே வரும்போது என்ன இருக்கும் என்னோட வெயிட்டுங்கிறத பார்க்க போகிறோம். சரி, நார்மலாக ஒரு வெயிட் மிஷினில் நான் போய் என்னன்னா என்னோட வெயிட் மெஷர் பண்ணுறேன், அது ரியல் வெயிட். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக நான் மெஷர் பண்ணனா அந்த வெயிட் என்ன சொல்லலாம்? அப்பரண்ட் வெயிட் சொல்லலாம். இப்போ அப்பரண்ட் வெயிட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ லிஃப்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ இங்க லிஃப்ட் நான் எடுத்துட்டேன். லிஃப்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இங்க பாருங்க வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஜென்ரலாவே the mg will act downward direction. என்னோட வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். நான் எக்ஸாக்ட் அதாவது இந்த வெயிட் மிஷின் m மேல கொடுக்குற ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன் இருக்கும், அப்வர்ட் இருக்கும். ஸோ n is equal to mg. அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் தான் என்ன கொடுக்கும்? என்னோட வெயிட்டை கொடுக்கும். இப்போ the weight of that man என்ன சொல்லலாம்? it is mg when a velocity நான் ரெஸ்ட்ல இருக்கும்போது mg. இதுதான் என்ன சொல்லலாம்? ரியல் வெயிட்னு சொல்லலாம். ரைட். இப்போ ஆக்சலரேஷன் 0 இருந்தாலும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. there is no external force. ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில தான் மூவ் ஆகுது. அப்பவும் என்னோட வெயிட் என்னவா தான் இருக்கும்? mg தான் இருக்கும். there is no change in weight. ஓகே, பட் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த வெயிட் என்ன சொல்லலாம்? அப்பரண்ட் வெயிட்னு சொல்லலாம். ஓகே, இது எப்படி அப்பரண்ட் வெயிட் கால்குலேட் பண்ணலாம்? ஒன்ஸ் ஆக்சலரேஷன் அப்வர்ட், லிஃப்ட் அப்வர்ட் அண்ட் ஆக்சலரேஷன் டவுன்வர்டுங்கிறத பார்த்துட்டு we'll discuss that. Okay, now if it is acceleration நான் எடுத்துட்டேன், upward direction எடுத்துட்டேன். Once if it is acceleration, upward direction, so என்ன ஆகும்? acceleration mg will act downward direction, then normal force will act upward direction, acceleration. So n along the direction of acceleration mg is equal to what? ma. அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m into g plus e. என்னோட வெயிட் என்ன மாதிரி இருக்கும்? அதிகமான மாதிரி இருக்கும் மேலே போகும்போது. ஓகே, this must be known clearly. இதே மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும்? So normal force upward direction mg will act downward direction, acceleration downward. Now mg minus n is equal to ma. So n is equal to what? m. So இதை மாத்திரம் இது இந்த சைடு கொண்டு வரேன். So mg minus ma. So என்ன ஆயிரும்? வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும். If it is take example acceleration is equal to g எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? mg minus mg என்ன ஆகும்? 0. நான் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னா நான் நின்றுட்டு இருக்கேன், கேபிள் கட் பண்ணி விட்டாங்க. ஓகே, என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் டியூ டு வேகத்தில் கீழே வந்துச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன்?
மர்க்கையா வெயிட்டை செக் பண்ணுறக்கெல்லாம் என்னால் முடியாது இல்லையா? ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் 0, என்னோட வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஈவன் நான் இப்போ எடுத்துகிட்டேன்னு வச்சுப்பேன், ஈவன் பிகாஸ் இட் இஸ் எம்ஜிஸ் நார்மல் ஃபோர்ஸ் இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன் if acceleration of the lift is equal to a. Now based on this we'll solve the problem. So என்ன கொடுத்துட்டாங்க, person, yes, a person on a man 25 kg is standing on the weighing machine law. The keep the lift which going up calculated normal force, also find n1 n2 n3 ஓட ratio calculate பண்ணனும் சொல்லிருக்காங்க. So we'll start with this. So இது என்ன சொல்லிட்டாங்க, இது time versus velocity. எனக்கு acceleration எப்படி calculate பண்ணலாம், அதுக்கு நீங்க slope எடுத்தா acceleration கிடைச்சிரும். Now so இது என்ன சொல்லிட்டாங்க, first calculate பண்ணலாமா, என்ன normal force, இது n1, இந்த இதுல n1, so இது n2, இது என்ன சொல்லலாம் n3. இப்போ acceleration எப்படி calculate பண்ணலாம், because time increase ஆயிருக்கு, that velocity increase ஆயிருக்குன்னா acceleration என்னவா இருக்கும், remains constant. Because it is straight line, acceleration என்னவா இருக்கும் 0 initially, 10 divided by 5, so எனக்கு எடுத்துரும் 2 இல்லையா. acceleration is equal to what, 2 initially. இதுல என்ன இருக்காது, இதுல ஸ்லோப் இருக்காது இல்லையா, tan theta becomes 0, tan theta நாலும் ஸ்லோப்னாலும் சேம் தான், ஸோ ஸ்லோப்பே இருக்காது, ஆக்சலரேஷனே இருக்காது. அப்போ என்ன இருக்கும், இது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா mg plus a வெயிட் அதிகமாகும், ஆக்சலரேஷன் இல்லைனா வெயிட் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இங்க என்ன கிடைச்சிருக்கு, டைம் அதிகமாகுது பட் ஸ்பீட் என்ன இருக்கு, கம்மியா இருக்குன்னா டீசலரேஷன் அப்படின்னா -a. ஸோ இது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் 10 ஃபைனல் 0, ஏன்னா இனிஷியல் 10 ஃபைனல் 0 டிவைடட் பை வெலாசிட்டி தான் எடுக்கிறேன். வாட் இஸ் டைம் டேக்கன் 10, இது என்னது 20, இது என்ன 10 ஆயிரும். இது புரிஞ்சுதா? எஸ், திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ -1. இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் an idea how to know clearly. எஸ் ஆர் நோ? ஸோ we'll start. ஸோ இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. n1 is equal to m into g plus a. m ஓட வேல்யூ என்னது 25, gங்கிறது 10, aங்கிறது 2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ 25 into 12 300. செகண்ட்ல என்ன இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் doesn't change, ஸோ mg is equal to 250, 25 into 10. பட் மேல இருந்து கீழே வரும்போது டீசலரேட் ஆயிருக்கு, g minus a, ஸோ g minus a ன்னு எடுத்துட்டேன்னா ஓகே. ஸோ வாட் will happen this one, ஸோ here g minus a, ஸோ என்ன வேல்யூ, g ஓட வேல்யூ 10, இது மைனஸ்ன்னு சொல்லும் போது என்ன இருக்கும் 9 கிடைச்சிடும் இல்லையா. 25 into 9 225. Is it clear? So finally what you will get, n1 is n2 is n3 oda value என்ன கிடைச்சோம் 300 250, and what is it 220. If we take the ratio 12 10 is to 9, that's it, answer. Okay va? So this must be no clearly, ஏனா பாருங்க mass is same 25, இது cancel பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 12 is 9 is 9 இல்ல, so 10 is 9, that's it, ஏனா mass is same. Is it clear? So this is an idea how to know clearly. So next one is the problem. 10th one, monkey climbs upward கேட்டிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கால்குலேட் பண்ணுறேன். பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன அர்த்தம், என்னோட வெயிட்டு 50 kgனா வச்சுக்குவேன், அந்த த்ரெட்டில் 50 kg வரைக்கும் 50 நியூட்டன் வரைக்கும் அந்த த்ரெட் தாங்கும். அப்படின்னா நான் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, 60 நியூட்டனுக்கு இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அது பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மினிமம் ஃபோர்ஸ் த வயர் கேன் என்ன பிரேக் ஆகாமல் இருக்கிற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், பிரேக்கிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். ஓகே, இப்போ எடுத்துட்டேன்னா ஸோ நான் மேலே பிடிச்சி ஏற நான் ஒவ்வொரு டைம் என்ன இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் ஏறுவேன். அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஏறும்போது ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகிட்டே இருக்கும். அப்படின்னா இப்போ கொஸ்டின் எப்படி நாம ஆக்சலரேஷனோட வேல்யூ அண்ட் ஆல்சோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ரிலேஷன் தான் இது. ஸோ இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஸோ mg will acting downward direction. ஸோ நான் இது பிடிச்சி எடுக்கும்போது டென்ஷன் will act upward direction, acceleration upward இருக்கும். Can we write the equation? So along the direction t minus mg is equal to ma. T is equal to what? mg plus ma ன்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ? பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த லென்த் எனக்கு தெரிஞ்சிச்சு, இங்கிருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கான டைம் கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், s is equal to ut plus half ad square. இனிஷியலி ஆக்சலரேஷன் வெலாசிட்டி 0 எடுத்துட்டோன்னா என்ன சொல்லலாம், டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ரூட் அண்டர் 2s டிவைடட் பை மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். இதுலேருந்து ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாம், t ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வில் சால்வ் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A monkey of mass 20 kg is holding a vertical. Okay, holding vertical rope. The rope will not break when the mass 25 kg. அப்படின்னா 25 kg இருக்கும்போது அந்த ரோப்பு பிரேக் ஆகாது, which mean
250 நியூட்டன் இருக்கும்போது பிரேக் ஆகாது. 250க்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகிடும். அப்போ நான் பிரேக்கிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 250 நியூட்டனாக இருக்கும். Is suspended from, but it will break if mass is exceed what? 25 Newton, 25 kg. அப்போ நான் 250 நியூட்டனுக்கு மேலே போர்ஷன் என்ன ஆகும்? பிரேக் ஆயிரும். அப்போ நான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது? 250ன்னு சொல்லலாம் இல்லையா? Now what is the maximum acceleration with which monkey can climb up? னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Maximum acceleration. We'll start with this. So acceleration நான் கால்குலேட் பண்ணணும். So t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? t minus mg is equal to ma. அப்போ நான் மேக்ஸிமம் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? 250 நியூட்டன். 250 ஏன்னா 25 மாஸ் இன்ட்டு ஜின்னு சொல்லும்போது 250 மைனஸ் மாஸ் ஆஃப் த மங்கி தான் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். மாஸ் ஆஃப் த மங்கி என்னது? 220 இன்ட்டு 10 200 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மங்கி என்னவா இருக்கும்? 20 இன்ட்டு ஏ தான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் தான் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது என்ன கிடைச்சிடும்? 50 இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு ஏ. இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைச்சிடும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 5/2. This is what is 2.5. அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கலாம்? 2.5 மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்கும். அப்படின்னா 2.5 மேலே ஆக்சலரேட் பண்ண நினச்சிக்கோங்க, பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாயிரும். என்ன ஆகும்? பிரேக் ஆயிரும். சீகர் ஈவன் 20 kg இருந்தாலும் அந்த மங்கி என்ன பண்ணலாம்? அதை பிரேக் பண்ணலாம். எப்படி? ஆக்சலரேஷன் அதிகம் பண்ணும்போது, அதிக ஃபோர்ஸ் கொடுத்து மேலே ஏறும்போது என்ன ஆகும்? பிரேக் ஆயிரும். ஓகே, this must be known clearly. If the length of the wire is 5 meter, calculate minimum time to reach the top point கேட்டிருக்காங்க. So we can know this. So S ஓட வேல்யூ என்னது? 5. மேக்ஸிமம் ஆக்சலரேஷனுங்கிறது நான் 5/2 எடுத்துட்டேன். கேன்சல் பண்ண அப்படின்னா ஸோ √4 என்ன சொல்லலாம்? 2 செகண்ட். 2 செகண்ட்ல என்ன ஆயிரும்? மேலே போயிடும் இந்த ஆக்சலரேஷன் இருக்கும்போது. ஓகே, ஸோ திஸ் must be known clearly. Next one. A 20 kg monkey is climbed up a rope as shown in the figure. The given both ropes are light in the weight and that maximum permissible tension T1 இது கொடுத்துட்டாங்க. T1 என்னது? 200 Newton. What is the maximum upward acceleration of the monkey can without break that lower rope னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பிரேக் பண்ணாமல் மேலே போகணும். என்ன ஆக்சலரேஷனாக இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, வில் ஸ்டார்ட். எப்படி கால்குலேட் பண்ணுறேன்? ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேலே, பிகாஸ் இந்த டென்ஷன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், ஆக்சலரேஷன் அப்வர்ட், எம்ஜி என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட். ஸோ இந்த டென்ஷனுங்கிறது எஸ், இது T2னு கொடுத்துட்டாங்க, இதுவும் T2. ரைட். ஸோ நான் இந்த T2ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா we can solve the acceleration. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ 4 kgக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்துச்சுன்னா T2 என்ன டைரக்ஷன் இருக்கும்? அப்பர் டைரக்ஷன். தென் T1 டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெயிட் 4gங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா இது ஆக்சலரேட் ஆகாது, இதில் தான் மங்கி தான் ஆக்சலரேட் ஆகும். ஸோ இது அப்படியே தான் இருக்கும், ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ T1 plus 4g is equal to what? T2 ன்னு சொல்லலாமா? ஏன்னா ஈக்குலிபிரியம், upward force equal to downward force. இப்போ T2 எனக்கு வேணும். ஸோ T1 என்னது? 200 plus 40 is equal to T2. ஸோ 240 நியூட்டன் எது? T2. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டேன். அப்படின்னா 240 இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? அது பிரேக் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ டென்ஷன், ஸோ T2 மேலே இருக்கும், acceleration upward direction, mg will act downward direction. T2 minus mg is equal to what? ma. T2 what is it? 240. Mass of the monkey என்னது? 20 into what is g what value? 10. Mass of the monkey 20 into acceleration. இது என்ன கிடைச்சிரும்? 240 plus 200 என்ன கிடைச்சிரும்? 400 is equal to 28. 0 acceleration is equal to 2 meter per second. So yeah, that's it. So option is a 2. That's it. Okay, man. So next problem problem. Okay, this is very important. One end of the massless rope which passes over the massless and frictionless pulley P is tighted to hook C while another end is free. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? The force on the hook exceed 300√2 Newton if comes out. அதாவது இப்போ நான் இது டைரக்ஷன்ல இழுக்கிறேன் இல்லையா? சீக நான் இதுக்கு இழுக்கும் போது என்ன ஆகும்? ஸோ பிகாஸ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, இதில் நான் கட்டி இழுக்கிறேன் இல்லையா? இது நான் இப்போ மேலே வர்றதுக்கு ரீசன் இந்த ஃபோர்ஸ்னால தான் இருக்கும். அப்படின்னா T cos θவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இது மேலே வருமா மேலே வராதான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் ஆன் த ஹூக் எக்ஸீட் 300√2 நியூட்டன் இட் வில் கம் அவுட். அப்படின்னா T cos θவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? திஸ் இஸ் வாட் இஸ் 300√2ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி இல்லையா? ஸோ இது 45 டிகிரியா இருந்துச்சுன்னா ஸோ cos 45ங்கிறது என்ன சொல்லலாம்? 1/√2.
So what is 300 root 2? T oda value என்ன சொல்லலாம்? So இங்க படிச்சோம்னா 300 into root 2 into root 2, 2, so 600. அப்ப நான் டென்ஷன் என்ன சொல்லிட்டாங்க? இந்த டென்ஷனோட வேல்யூ is 600. இது புரிஞ்சுதா? This is idea. Calculate breaking stress. Yes, it is a 600 is a breaking stress. புரிஞ்சுதா? ஏன்னா நான் இழுக்கும் போது இந்த காம்போனன்ட்டும் இதுவும் என்னவா தான் இருக்கும்? சேமா இருக்கும். அதனால தான் T cos theta is equal to, and we are solving this. Okay. So this is what is 600. Now what you have to calculate? Maximum acceleration calculate பண்ணணும். So T ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 600. இப்போ என்ன இருக்கு? மேல monkey மூவ் ஆகிறதுனால so tension mg அந்த டைரக்ஷன்ல இருக்கும், downward direction into ma. So 600 monkey ஓட mass என்னது? Monkey mass it is 220. 20 into 0 ஏன்னா g ஓட வேல்யூ 10 into 20 into a. So என்ன கிடைச்சிரும்? 400 is equal to 20a. So 0, this is what is it? 20 is equal to acceleration. That's it. Can you calculate the minimum time? Okay. So this is the idea you must know clearly. So can we go to the next one? Yes. The topic is a pseudo force. Yes. Pseudo force is என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன்ஸ் லா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கிளியராக தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், திஸ் இஸ் வாட் இஸ் அட் மை லிஃப்ட்னு எடுத்துட்டேன்னு, திஸ் இஸ் வாட்ஸ் மை லிஃப்ட்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் சீயிங் திஸ் இஸ் மை அப்சர்வர். நான் அப்சர்வர் லிஃப்ட் மேலே போகுது, அதை பார்க்குறேன். ஸோ வாட் இஸ் தட் டென்ஷன் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா இது பெண்டுலம் இருக்குது. So in the tension, so mg will act downward direction, tension upward direction, acceleration lifting upward direction. So if equation of motion apply panna, P minus mg is equal to ma. Tension enna va irukum? mg plus ma va irukum. Illaya? So I am seeing from what is that? Inertial frame. Inertial frame na rest la. Adhavudhu earth rest nu eduthuta. Anga inertial frame la irundhu adha paakren. Okay, so this is the equation. Newton's law of motion. This is my Newton's law of motion. இதுவே நான் என்ன பண்றேன், லிஃப்ட்டுக்குள்ள போய் வந்துட்டேன். இப்போ லிஃப்ட் ஆக்சலரேட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன இனர்ஷியல் எதுல இருக்க? இட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆர் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்? இனர்ஷியல் ஃப்ரேம்னா வெலாசிட்டி என் ஆஃப் த பார்ட்டிகல் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லைன்னா வெலாசிட்டி 0 இருக்கலாம். அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆர் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லலாம். இப்போ லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகுதுன்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ அர்த் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா அது என்னது? இனர்ஷியல் ஃப்ரேம். அதனால தான் எர்த்தை ஆல்வேஸ் வி வில் டேக் இஸ் இனர்ஷியல். ஏன்னா இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ தட் ஆக்சலரேஷன் இருக்காது. ஸோ எர்த் இஸ் அ இனர்ஷியல் ஃப்ரேம். பட் நான் லிஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன இருக்கும்? டென்ஷன் அப்வர்ட் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் இட்? எம்ஜி டவுன்வர்டா இருக்கும். ஐ எம் நாட் ஃபீலிங் எனி ஆக்சலரேஷன். என்னவா இருக்கும்? ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஐ எம் நாட் ஃபீலிங் தட். எக்ஸாம்பிள், பஸ்ஸில் 2 பேர் உட்காந்துருக்கோம். நான் 2 பேர்த்த பார்க்கும்போது பஸ் ஆக்சலரேட் ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படின்னா வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம்? 0வா இருக்கும். நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0 இருந்தால் நெட் ஆக்சலரேஷன் 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எழுதுனா T is equal to mg. See here, நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது T is equal to mg plus ma. நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது mg மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நியூட்டன்ஸ் லா வேலிடே இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? என்ன நான் இனர்ஷியல் ஃப்ரேம். The Newton's law are valid only inertial frame. The Newton's law are not valid in a non-inertial frame. And the valid ஆக்கறதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபோர்ஸ் தான் என்னது? சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லலாம். எஸ் ஆனோ? இப்போ எனக்கு mg கிடைச்சிருச்சு, இது கூட பிளஸ் ma ஆட் பண்ணேன்னு வச்சுக்குவேன், என்ன கிடைச்சிரும்? ஈக்குவேஷன் சேம் ஆயிரும். அப்படின்னா இதுதான் என்ன சொல்லலாம்? சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ், ஏன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருந்தா ஆக்சலரேஷன் அப்வர்ட், சரி ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூடோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டவுன்வர்ட்ல இருக்கும். ஃபோர்ஸ் ரியல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனா, சூடோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருந்தா சூடோ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ. ஸோ அப்படின்னா என்ன ஆயிரும்? நான் mg கூட என்ன பண்றேன்? ma ஆட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ சூடோ ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஓகே, அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல என்ன யூஸ் பண்ணலாம்? சூடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். அர்த்தமாயிருந்தா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. எஸ், பெண்டுலம் கார்ட் ப்ராப்ளம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ இதில் பெண்டுலம் வச்சிருக்கேன், நான் உள்ள உட்காந்துருக்கேன், உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த பெண்டுலம் டக்குன்னு அது ஆக்சலரேட் ஆகும். இது என்ன ஆகும்? பெண்டுலம் பின்னாடி வரும் இல்லையா? ஸோ
இது acceleration இந்த direction இருக்கும். இதுக்கு பின்னாடி வரக்கு reason அது pseudo acceleration. So A in the direction act ஆகும். So MA force will act, mg weight of the object will act downward direction. This makes angle theta. This is tension. இப்போ theta calculate பண்ணனும்னா எப்படி calculate பண்ணலாம்? So இது அப்படியே இங்க shift பண்ணா இந்த direction வந்துரும். Tan theta எடுக்கலாமா? Tan theta is equal to opposite MA divided by mg, A by G னு சொல்லலாம். இப்போ tension calculate பண்ணனும்னா you have to resolve the component. So இது என்ன சொல்லலாம்? This is what? T sin theta. அதுக்கு oppositeல இருக்க MA, T cos theta upward. So ஏனா இது theta இல்லையா? This is what is mg. You can calculate tension value நீங்க calculate பண்ணலாம் using this relation. Next one. So if a problem பாருங்க. So the card is moving with acceleration A, so which makes angle 60 degree. So if என்ன calculate பண்ணனும்? Show the figure. The pendulum is inclined. The angle 60 degree. Find the A. So tan theta. So tan theta is equal to A by G. Acceleration calculate பண்ணனுமா? Yes. Tan theta ங்கிறது tan theta. Tan 30. Tan 30 sin by cos. Sin by cos 1 by 2 root 3 by 2. So 1 by root 3 is equal to A by G. So A ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? கரெக்ட்டா? Tan சரி. Tan 60 இல்லையா? சரி. 60 சொல்லும்போது 60. So root 3. So A ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Root 3 into G. That's it. Okay, next one. No relative slipping. No relative slipping. இப்போ பாருங்க நான் எடுத்துட்டேன். இது என்னோட வெட்ஜ், அது மேல என்ன பண்ணிருக்கேன்? பிளாக், அது மேல என்ன இருக்கும்? ஒரு பாக்ஸ் மேல வச்சிருக்கேன். டக்குன்னு இது தள்ளும் போது என்ன ஆகும்? இது இந்த டைரக்ஷன்ல போகும்போது இது என்ன ஆகும்? இந்த பின்னாடி போகும் இல்லையா? இப்போ தள்ளும் போது என்ன ஆகும்? இது பின்னாடி போகும் பிகாஸ் ஆஃப் சூடோ ஃபோர்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ எல்லா இதுக்கும் சூடோ ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் கேஸ் என்னவா இருக்கும்? G tan theta தான். But we will start with it. With what minimum force inclined plane must be pushed such that M does not slip. Does not slip னா என்ன ஆகும்? சடனா மூவ் ஆகும்போது இது என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல போகும் இல்லையா? ஸோ என்ன ஃபோர்ஸ் நாம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ we can start with this. ஸோ எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நாம கால்குலேட் பண்றோம். இது F is equal to total mass இல்லையா? டோட்டல் ஆக்சலரேஷன் எடுக்கிறேன் பிகாஸ் இதோட ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். பிகாஸ் ஸ்லிப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா இது ஒரு ரிலேட்டிவ், இதோட ஆக்சலரேஷன் இதோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஸ்லிப் ஆச்சுன்னா இதோட ஆக்சலரேஷன் இது எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஏன்னா இதை நான் முன்னாடி ஆக்சலரேட் பண்ணியிருக்கேன், இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பின்னாடி ஆக்ட் ஆகும். ரைட்? ஸோ இப்போ இதை நான் ஏ எடுத்துட்டேன்னா இது என்ன சொல்லலாம்? பிகாஸ் இது தீட்டானா இது தீட்டா, MA cos தீட்டான்னு சொல்லலாமா? இது என்ன சொல்லலாம்? MA sin தீட்டா. ஸோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? MG sin தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? பாக்ஸ் மூவ் ஆகாது. எஸ் ஆர் நோ? ஸோ we can say so MA cos theta MG sin theta is equal, both are equal இருக்கும்போது A ஓட வேல்யூ என்ன இருக்கும்? G tan theta. இப்போ ஃபோர்ஸ் ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஏன்னா வித்தவுட் ஸ்லிப்பிங் சொல்லிட்டாங்க. ஸோ காமன் ஆக்சலரேஷன் இருக்கும், சம்மிங் ஓவர் ஆல் த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். So M plus small m G tan theta. That's it. Right? So this is what is that relative slipping order idea. Yes or no? Yes. Now next one we can go with this. So idhula parunga find M naught such that there is no relative slipping M kum M kum. So inga parunga இந்த weight நால என்ன ஆகும்? கீழ இழுக்கும், இது இந்த டைரக்ஷன்ல போகும், இதோட pseudo acceleration இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். But I'm choosing the mass M naught such that என்ன ஆகாது? இது ரெண்டும் தனித்தனியா போகாம காமன் ஆக்சலரேஷன்ல இருக்கும். அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும்? காமன் ஆக்சலரேஷனா இருந்தா எல்லாவோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ இது mg இங்க இதுல எடுத்துட்டேன்னா if I take this one, this is what is mg, இங்க டென்ஷன் ஆக்ட் ஆகும். This is what ma. So mg minus tension is equal to ma, m naught a. ஸோ இதோட ஆக்சலரேஷன் இல்லையா? இப்போ நெட் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ this is what is it. இந்த ஃபோர்ஸ்னால மட்டும்தான் இது என்ன ஆகும்? கீழே மூவ் ஆகும் இல்லையா? ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம்மிங் ஓவர் ஆல் த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ எந்த ஃபோர்ஸ்னால மட்டும்தான் மூவ் ஆகும்? இந்த m naught g நால மட்டும்தான் மூவ் ஆகும். m naught g m plus small m into m naught. ஆக்சலரேஷன் என்னது? G sin theta. Just now we discussed that. If we solve the problem, so m naught oda value. So note this shortcut formula for using that. M naught is equal to capital M plus small m divided by cot theta minus 1. Capital M plus small m cot theta minus 1. Okay, this must be known clearly. So now I எடுத்துட்டேன் seventh topic, spring topic. Spring நான் எடுத்துட்டேன். Listen, initially நான் எடுத்துட்டேன் springங்கிறது. So அங்க spring force எப்படி define பண்ணலாம்? Restoring force தான் spring force சொல்லலாம்.
ஸோ kx டிஃபைன் பண்ணலாம். kங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், xங்கிறது என்ன சொல்லலாம், எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம், ஆர்எஸ் எலாங்குவேஷன் சொல்லலாம். இப்போ இனிஷியல் லென்த் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், எலாங்குவேஷன் டேக்ஸ் பிளேஸ் இல்லையா. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸும் mg ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், mgங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ mg எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். எக்ஸ் எலாங்குவேஷன் வேணும்னா mg divided by k நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். Is it clear? So this must be known clearly. Okay, so this is an idea. இப்போ பாருங்க ப்ராப்ளம், the spring கொடுத்துட்டாங்க 1 2 இங்க கொடுத்துருக்காங்க ஐடியா. So the cut spring, the calculate acceleration of small m and 3m calculate பண்ண சொல்றாங்க. So இங்க பாருங்க ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல டோட்டல் மாஸ், இந்த ஸ்ப்ரிங் மேல ஆக்ட் ஆகிற டோட்டல் மாஸ் என்னவா இருக்கும், if I take a sir, இங்க பாருங்க இந்த ஸ்ப்ரிங் மேல ஆக்ட் ஆகிற டோட்டல் மாஸ் என்னவா இருக்கும் 4m. இந்த 4mg நால என்ன இருக்கும், எலாங்குவேஷன் இருக்கும். அப்படின்னா டென்ஷன் அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும், kx spring force. So we can say kx is equal to 4mg இல்லையா. x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 4mg divided by k ன்னு சொல்லலாம் இல்லையா. இதுதான் எலாங்குவேஷன். இப்போ ரெண்டு மாஸ் இருக்கும்போது வாட் இஸ் எலாங்குவேஷன், 4mg divided by k இருக்கும். இப்போ நான் இதில் 1 கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இதை நான் கட் பண்ணிட்டேன், இதை கட் பண்ணிட்டேன், என்ன ஆகும், இது ஃப்ரீ ஃபால் ஆகும் இல்லையா, ஃப்ரீ பாடி. அப்படின்னா ஃப்ரீ பாடி ஆச்சுன்னா இந்த பாடி மேலே ஆக்சலரேஷன் இருக்கும், டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அப்படின்னா கட் பண்ண இந்த mg என்னவா இருக்கும், கீழே g ஆக்சலரேஷன்ல தான் வரும். பட் இது என்ன இருக்கும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆக்டா இருக்கு. ஸோ x is equal to 4mg divided by k, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் kx என்ன இருக்கும், 4mg இருக்கும். அண்ட் வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், 3mg கீழே ஆக்ட் ஆகும் இல்லையா. இது ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாம், எப்படி சொல்லலாம், ஆக்சலரேஷன் மேல இருக்கும், ஏன்னா 3mg இது என்னது 4mg. அப்படின்னா இது டிரைவிங் ஃபோர்ஸ், இது அப்போசிங் ஃபோர்ஸ், 4mg மைனஸ் வாட் m 3mg இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்னது 3 into m a நடக்கலாமா, 3ma m கேன்சல், 3m கேன்சல், 4m and 3m சொல்லும்போது எஸ் இட் இஸ் g ன்னு சொல்லலாமா, into what is it 3a, a ஓட வேல்யூ என்னது g by 3, that's it. okay, இதோட வேல்யூ என்னது g by 3. this is acceleration. okay, so this is point, you must be remember that. So finally, yes, so finally topic 8, man cage problem. So man cage problem, a man is raising himself and the crate on which he stand with an acceleration is a 5 meter per second by massless rope and pulley the arrangement. So mass of the man 100 kg, mass of the man 100 kg and that crate is 50 kg ன்னு சொல்லிட்டாங்க. okay, mass of the man 100 kg and crane on a value 50 kg. so the tension in the rope ன்னு கேட்டிருக்காங்க, tension in the rope. so we have to start the tension in the rope. so we'll start. so first நாம என்ன கால்குலேட் பண்ணா, net force is equal to mass into acceleration கால்குலேட் பண்ணலாம். so இப்போ எதனால தான் மூவ் ஆகும், because நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால தான் மூவ் ஆகும் இல்லையா. so acceleration என்ன கொடுத்துட்டாங்க, 5 meter per second கொடுத்துட்டாங்க. so this is diagram. so இப்போ பாருங்க நார்மல் ஃபோர்ஸ், இந்த பர்சனை எடுத்துட்டா நார்மல் ஃபோர்ஸ் கீழே வெயிட் கீழே ஆக்ட் ஆகும், இந்த பர்சனோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகும், இந்த கிரெயினோட வெயிட்டும் என்ன ஆகும், கீழே ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த கிரெயின் இது மேலே எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் அப்வர்டா இருக்கும், நான் பிடிச்சிருக்கேன், அதனால டென்ஷன் நான் பிடிச்சிருக்க டென்ஷன் T. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், சேம் டென்ஷன், ஏன்னா இந்த வயர் இதுல போய் சுத்தி வந்திருக்கனால இது டென்ஷன் Tனா இது என்னவா இருக்கும், T இருக்கும். ஆக்சலரேஷன் என்ன இருக்கு, மேல இருக்கு. ஸோ ஐம் டிராயிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒன்று. இப்போ பர்சன் மேல நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையன்னு வச்சுக்கேன், ஐம் ஸ்டாண்டிங் ஹியர், என்ன மேல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். எப்படின்னா, ஸோ எம் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் ஆகும், இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும் இல்லையா. என்னோட வெயிட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், கீழே ஆக்ட் ஆகும். வாட் இஸ் வெயிட் ஆஃப் த பர்சன், எஸ் 100g, எஸ் ஆனோ 100g. வேற என்ன ஆக்ட் ஆகும் இந்த பர்சன் மேல, எஸ் ஆக்சலரேஷன் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ கேன் வி ரைட், ஸோ நவ் வி ஆம் ரைட்டிங் தட் 100g, சரி நார்மல் இல்லையா, நார்மல்ல இருந்து போகலாம். வேற எது ஆக்ட் ஆகும், எம் மேல டென்ஷன் ஆக்ட் ஆகுமா, டென்ஷன் இஸ் ஆல்சோ அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ டென்ஷன் பிளஸ் n minus 100g is equal to என்னோட மாஸ் 100 into ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5. this is 5 equation, right? so இப்போ crane மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும், இந்த டென்ஷன் மேல ஆக்ட் ஆகும். okay, tension will act மேல, then mass of the crane will act downward direction, mass of the crane will act
downward direction, right? So இப்போ normal force எந்த directionல இருக்கும், upward direction. So can we calculate equation? இப்போ நான் எடுக்கிறேன். So weight என்ன directionல இருக்கும், the crane ஓட weight will act downward direction. Try to solve this problem, right? இப்போ இந்த crane மேல என்ன force act ஆகும் பாருங்க. Just crane மேல இந்த tension act ஆகும், and also crane ஓட weight கீழ act ஆகும். Yes, and normal force ஏன்னா இது மேல நான் எக்ஸர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதோட வெயிட்டும் கீழே ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்க பாருங்க, ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ த எம்ஜி, ஸோ டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். எஸ், ஏன்னா இது டென்ஷன், ஆக்சலரேஷன் அப்வர்டாக இருக்கு, டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். தென் நார்மல் ஃபோர்ஸ், ஏன்னா நார்மல் நான் எக்ஸர்ட் பண்றதும் என்னோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. நார்மல் ஃபோர்ஸ் என் டவுன்வர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, and weight என்ன directionல இருக்கு, downward, 50g downward இருக்கு, is equal to 50 into a. a ஓட value substitute பண்ணுங்க, then you can complete that, you can calculate the tension value. Try to calculate and tell me that. Okay, take as homework. So this must be now clear. Okay, this next one is the ninth topic, is impulse. Impulseங்கிறது என்ன சொல்லலாம், net force on the system zero இருந்துச்சுன்னா momentum conserve இருக்கும். If it is not, net force not zero இருந்துச்சுன்னா என்ன இருக்காது, மொமெண்டம் கன்சர்வாக இருக்காது, என்ன கிரியேட் ஆகும், சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன சொல்லலாம், ஸோ இப்போ பாருங்க எஃப்டி டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ. ஸோ இப்போ எனக்கு டிபி வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணா, ஸோ த சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் இன் நத்திங் பட் வாட் இஸ் தட், இம்பல்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் எஃப் இன்டு டி. ஸோ இங்கே இதில் ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஏரியான்றதுக்காக எஃப்க்கும் டிக்கும் ஏரியான்றதுக்காக கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைச்சிடும். ஸோ எஃப் வர்சஸ் டி ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், சேஞ்ச் இன் மொமெண்டம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ். ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சடன் சேஞ்சஸ் இன் அ லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் அ இம்பல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைனல் டாபிக். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். த 2 billiard balls of equal masses 30 grams strikes rigid walls with the same speed 180 km/h. But on different angles, if the balls get reflected with the same speed, then ratio of the magnitude of impulse imparted by the ball A and ball B calculate பண்ணனும் இல்லையா. So we'll start. இந்த ரெண்டு பாலுக்கும் different angle. So இது perpendicular படுது, அந்த சர்ஃபேஸுக்கு perpendicular. இது என்ன இருக்கு, certain angle படுது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் change in momentum calculate பண்ணனும். இதில் இது எப்படி change in momentum calculate பண்றோம், initial velocity m initial momentum m into u, positive x direction. இது என்ன direction இருக்கும், opposite direction இல்லையா, final momentum. So the final momentum minus m into u, the initial minus of initial momentum உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், change in momentum minus 2mu கிடைச்சிரும். But if it is makes angle, certain angle நான் படும்போது என்ன ஆகும், இந்த angle 45 degree நான் ரிசால்வ் பண்ணா, this is 45 degree, இது என்ன சொல்லலாம், இது u cos 45 degree, இது u sin 45 degree, this is u sin. ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன இருக்கும், இது தீட்டாவா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், தீட்டா. பிகாஸ் இட் இஸ் a reflection சொல்லும்போது angle of incidence is equal to angle of reflection. இது 45 degree இதுவும் 45 degree. So எது கேன்சல் ஆயிடும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேன்சல் ஆயிடும். நோ, ஸோ பிகாஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க சேம் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா மொமெண்டம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், யூ சைன் தீட்டா 0 ஆயிரும். ஸோ என்ன மட்டும்தான் இருக்கும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது ஆப்போசிட் மொமெண்டமா இருக்கு. ஸோ இப்போ என்னவா இருக்கும், இது யூ காஸ் தீட்டா காம்போனன்ட், இது என்ன சொல்லலாம், இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது யூ காஸ் தீட்டா பாசிட்டிவ் டைரக்ஷன், ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது யூ சைன் தீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ என்ன சொல்லலாம், இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால மைனஸ் எம்யூ காஸ் தீட்டா minus of initial velocity. So என்ன கிடைச்சிரும், 2mu cos theta, right? So இப்போ நாம change in momentum calculate பண்ணனும்னா எப்படி calculate பண்ணலாம், so இங்க எடுத்துட்டோம்னா 45 டிகிரியா இருக்கனால minus 2mu then what is it, cos 45 ங்கனா 1/√2. so initial momentங்கிறது என்ன பாருங்க 2mu, இதோட ரேஷியோ கேட்டாங்கன்னு சொல்றோம் 1 கரெக்ட்டா, yes p1 divided by p2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 1/√2. ஸோ இப்போ கொஸ்டின் எனக்கு ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் இம்பல்ஸ் ஆஃப் ஏ ஓடதும் பி ஓடது கேட்டிருக்காங்க அப்படின்னா 2mu டிவைடட் பை 2mu cos theta, ரைட். cos 40 இது கேன்சல், cot 45 சரி 1/√2 மேலே போச்சுன்னா √2 is 1. Okay, so this is what is the final answer of this. Okay, so this is finally அதுக்கப்புறம் yes, that's it. Okay, so maximum, this is what is the Newton's law ஓட first part. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் எந்தெந்த பாசிபிள் கண்டிஷனில், அதாவது பாசிபிள் ப்ராப்ளம் வருமோ எல்லாத்தையும் நான் டிஸ்கஷன் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will discuss that நியூட்டன்ஸ் லாவோட ஃப்ரிக்ஷனை நாம் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நியூட்டன்ஸ் லாவில் அந்த வித் ஃப்ரிக்ஷன்ஸ் ஆர் வெரி நிறையா டைமு நீட்டில் கேட்குற கொஷின் அந்த ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தட். ஓகே, ஒன்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ கைஸ்.